இன்னைக்கு செய்தியே வேற ஒன்றும் இல்லை, உங்க கையில பணம் வரும். ஏதோ பணத்தை பத்தி பேச போறாரு போல இவரு. இல்ல, தேவன் நமது கையில ஜாதிகளின் செல்வத்தை கொடுக்க வேண்டுமானால் அதை பெற்றுக்கொள்வதற்கும் அதை நிர்வகிப்பதற்குரிய தேவன் எதிர்பார்க்கிற குணநலனை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யோசேப்பு வந்து எகிப்துல அடிமையா இருந்தான். நீங்க முடிவுல பாத்தீங்கன்னா எகிப்து சாம்ராஜ்யத்தின், இன்னைக்கு அமெரிக்கா இருக்கிற மாதிரி யுஎஸ் இருக்கிற மாதிரி, அந்த காலகட்டத்தில் எது பெரிய சாம்ராஜ்யம் கேட்டீங்கன்னா எகிப்து மாத்திரம் தான். அந்த சாம்ராஜ்யத்தினுடைய முழு நிதியையும் பொருளாதாரத்தையும் செல்வத்தையும் அதோட கட்டுப்பாட்டை தேவன் யோசேப்பு கையில கொண்டு போய் கொடுத்தாரு. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரில் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். இந்த வசனம் குறிப்பாக இந்த அதிகாரம் முழுவதுமே வந்து இயேசு வந்த பிறகு என்ன நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே வாசிக்கிறோம் இல்லையா, உன் ஒளி வந்தது. அந்த ஒளி யாரை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா இயேசுவை குறிக்குது. இயேசு இந்த உலகத்தில் பிரவேசிக்கும் போது அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. எத்தனை பேருக்குள்ள இயேசு வந்திருக்கிறார்? ஆமேன். இந்த பூமியில் இயேசு வந்தார், ஆனால் அவர் உங்களுக்குள்ளே வரணும் பாருங்க. அப்படி ஒளி வந்ததுனால வேதம் நமக்கு சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி. இயேசு வந்தபடினால இந்த காலம் வந்து நாம் எழும்பி பிரகாசிக்கிற காலமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? இந்த இயேசு திரும்ப வரப்போகிறார், இயேசு திரும்ப வரப்போகிறார். நாம் கடைசி காலத்துக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஆனால் இந்த காலகட்டத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேதம் சொல்லுகிறது, நீ எழும்பி பிரகாசி. இது வந்து நாம் ஜெயிக்கிற காலமாக, பெருகுகிற காலமாக, கர்த்தருக்காக பிரகாசிக்கிற ஒரு காலமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. தொடர்ந்து போட்டிருக்கு பாருங்க, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும். இதான் அந்த கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் இன்னைக்கு சூழ்நிலை நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, வர வர என்ன நடக்குது, ரொம்ப இருளான காரியங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்தை குறித்து வேதம் சொல்லும்போது இருள் பூமியும் கார் இருள் ஜனங்களையும் மூடும். என்ன போட்டிருக்கு? இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடுன்னு போட்டிருக்கு. ரொம்ப இருளான காரியங்கள் இந்த பூமியில் நடக்க போகிறது இந்த கடைசி காலத்தில், இயேசுவின் 2ஆம் வருகைக்கு முன்பாக நடக்க போகிறது. ஆனால் அங்கேயே போட்டிருக்கு, ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஆமேன். எத்தனை பேர் கர்த்தர் உதித்திருக்கிறார்? ஆமேன். அவர் நீதியின் சூரியனாய் இருக்கிறாரு. இயேசு என் மீது உதித்திருக்கிறார். அப்படி உதித்தபடினால அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமையை மற்றவங்க நம்மளும் என்ன செய்வாங்களாம், பாப்பாங்கன்னு போட்டுருக்கு பாருங்க. உங்களுக்கு அன்னைக்கு நான் காண்பிக்கிறேன். அது எப்படி கர்த்தருடைய மகிமை என் மேலே காணப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு, அது என்ன அர்த்தம்? சின்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா, யோசேப்பின் வாழ்க்கையில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, யோசேப்பு ஒரு இடத்துல வேலை பார்க்குறான் அடிமையா. ஆனால் அவன் கூட கர்த்தர் இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்கப்பனார் என்றும் போத்திபார் கண்டுன்னு போட்டிருக்கு. அப்போ ஒரு பாருங்க, ஒரு தேவனை, மெய்யான தேவனை அறியாத ஒரு மனுஷன் தேவனை அறிந்த யெகோவா தேவனை வணங்குகிற யோசேப்பு அங்கே போய் வேலை பார்க்குறான், அடிமையாக இருக்கிறான். ஆனால் அந்த அடிமையின் மூலமாக போத்திபார் மெய்யான தேவனை காண்கிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் மேலே கர்த்தருடைய மகிமை என்ன செய்யுது? காணப்படுகிறது. அவனை பார்த்தாலே அவன் மேலே கர்த்தர் கூட இருக்கார் என்பதை கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ தொடர்ந்து அங்கே போட்டிருக்கு,
உன் வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இந்த வசனம் வந்து குறிப்பாகவே சபையை பற்றி போட்டிருக்கு பாருங்க. அல்லது நீங்கள் தொழில் செஞ்சீங்கன்னா, அல்லது நீங்கள் ஒருத்த வேலை பார்த்தீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், இதை நம்ம நம்பணும். தேவன் நமக்கு வெளிச்சத்தை கொடுப்பாராம், நமக்கு ஒளியாக இருக்கிறதுனால. இப்போ உதாரணத்துக்கு இந்த சபை எடுத்துக்கொள்ளும். இந்த சபையில் கொடுக்கப்பட போகிற வெளிப்பாட்டு நிமித்தமாக ஜாதிகள் வருவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே. இந்த சபையை பார்த்து கத்த சொல்றாரு, ஓ வெளிச்சத்திடத்துக்கு யார் வருவா சொல்லுங்க? ஜாதிகள். கொஞ்சம் பேர் வருவாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? நான் சொல்றேன், ஜாதிகளை ஒரு ஒரு பட்டணத்தையே தேவன் தர முடியும். சரியா? ஒரு சபையை நோக்கி அப்படி வரும் என்று சொல்கிறார். இங்க வந்து எப்படி வர வைக்கிறதுன்றது கேள்வி கிடையாது. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை நான் அப்படி என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும், அதை நம்பணும், அவ்வளவுதான். ஓ வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகள் வரும், உதிக்கிற உன் ஒளியிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். யாராவது ஆத்மா வருவாங்களா சபைக்கு? இந்த இயேசு கிட்ட வருவாங்களா? நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது, நாட்கள் வரப்போகிறது, ராஜாக்கள்லாம் என்ன செய்ய போறாங்க? சபைக்கு வர போறாங்க. ஆமேன். எல்லா சபைக்கும் அப்படிதான் நடக்க போகுது. நீங்க வேணா பாருங்க, உங்க கண்கள் காண போகுது. இன்னைக்கு இந்த இந்த சபை இங்க இருக்குது. இந்த சபை ரோட்டை சுத்தி கார் நிற்க போகுது இயேசு நாமத்தினால. அப்படி கர்த்தர் வந்து இந்த சபையை எழுப்ப போகிறார். நிச்சயம் சொன்னதை அவர் செய்வார். அப்படி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அதுல வந்து 5ஆம் வசனத்துல கடைசி பகுதியை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதை தான் சத்தியத்தை பார்க்க போறோம். 5ஆம் வசனத்துல கடைசி வசனத்தை வாசிங்க. அங்க போட்டிருக்கு, ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும் அப்படின்னு போட்டிருக்கல. என்ன சொல்லுங்க? ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். அது வந்து ஒரு தவறான எழுத்துல போட்டாங்க பாருங்க. நிறைய ஆத்துமாக்கள்லாம் வருவாங்கன்னு போட்டிருக்காங்க, அது உண்மை. அதே நேரத்தில் ஆத்மா மாத்திரம் கிடையாது, பெரிய மகத்தான செல்வ மாற்றம் உண்டாக போகிறது. ஒரு பெரிய வெல்த் டிரான்ஸ்பரை இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்ய போகிறார், சபையை நோக்கி செய்ய போகிறார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது வந்து ஆங்கிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாதிகளின் பலத்த சேனைன்னு போட்டிருக்கு இல்லையா? ஆங்கிலத்தில் அப்படி வரல, the wealth of the Gentiles. புறஜாதிகளுடைய ஆஸ்தி செல்வம் உன் கையில் வரும்னு போட்டிருக்கு பைபிள். ஆமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு செய்தியே வேற ஒன்றும் இல்லை, உங்க கையில் பணம் வரும். பக்கத்து சொல்லுங்க, உங்க கையில் பணம் வரும். அதுதான் செய்தியே. அது அவசியம். எத்தனை பேர் நம்புறீங்க? பிரைஸ் தி லார்ட். நாம வந்து இங்க வந்து பணத்தை வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பணம் செழிப்புன்னு சொன்ன டக்குன்னு அவங்களுக்கு என்ன வந்துடும்னா ஒரு மாதிரி இன்னைக்கு அதை பற்றி கேட்டு கேட்டு ஒரு எதிர்மறையான எண்ணம் என்ன செஞ்சிருச்சு? பதிஞ்சு போச்சு. இப்போ நம்மளும் என்ன பண்ணுறோம்னா, நானும் இந்த காலவேளையில் உங்களுக்கு என்ன பண்ண பேச போகிறேன், கர்த்தர் வந்து இந்த கடைசி நாட்களில் தம்முடைய பிள்ளைகள் செழித்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் செய்ய போகிறத அவங்களை என்ன பண்ணுறேன்? பிரசங்கம் பண்ணுறேன். நான் வந்து என்ன செய்யலை, காணிக்க கொடுங்கன்னு கேட்கல, பணத்தை தாங்கன்னு கேட்கல. கர்த்தர் என்ன செய்ய போறார் என்பதை உங்களுக்கு என்ன செய்யறேன்? சொல்ல போகிறேன். வேதம் சொல்லுது பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு என்னை அபிஷேகம் பண்ணினார். இயேசுவே என்ன பண்ணாரு? சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாரு. அவர் தலைமையில் உள்ள அபிஷேகம் தரித்திரன் ஐஸ்வரன் ஆக்கினது. ஏழை ஐஸ்வரன் ஆக்குச்சு பாருங்க. ஒரே கடலில் இருக்கிற ஆட்கள் வாழ்க்கையை மாத்துச்சு, அவங்க கையில் செல்வத்தை கொண்டு வந்துச்சு. அதை செய்யும் என்று தேவன் சொல்லுவார். நம்ம அதை தான் போதிக்கிறோமே தவிர நம்ம பணத்தை என்ன செய்யல? மேன்மைப்படுத்தவில்லை. அதை நம்ம செய்யலை. ஆக நம்ம மனதை திறந்து இந்த சத்தியத்தை கேட்கணும். ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, இதுதான் தலைப்பு, the wealth of the Gentiles shall come to you. புறஜாதியுடைய செல்வம் உன்னிடத்திற்கு வரும். எல்லாம் சொல்லுங்க, புறஜாதிகளின் செல்வம் என்னிடத்திற்கு வரும். நீங்கள் ஒரு தொழிலே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரியா? அந்த தொழில் மூலமாக அல்லது நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க, எங்கே இருந்தாலும் சரி, நம்ம இந்த சபை கத்தற்கென்று ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறது. பெரும்பான்மையான செல்வம் அவசியமாக இருக்குது. எந்த தொழில் செஞ்சாலும் வேலை செஞ்சாலும் நம்ம செய்கிற இடத்துல தேவன் நம்ம வெற்றிகரமாக்கி செல்வத்தை நம்ம கையில் கொண்டு வர விரும்புகிறார். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன், இந்த உலகத்தை பிசாசு எப்படி ஆதாயம் பண்ணியிருக்கிறான் பாருங்க. நல்லா கவனிங்க.
பிசாசுக்கு வந்து இந்த உலகத்தில் என்ன தேவைன்னா, அவனுக்கு இந்த நிலம் தேவையில்லை, இந்த பணம் தேவையில்லை, அவன் ஒரே ஒரு காரியத்துக்கு பின்பாக இருக்கிறான். அது என்னது சொல்லுங்க பார்ப்போம், சத்தமாக சொல்லுங்க. வெரி குட். என்னது? ஆத்துமாக்கள். அவனுக்கு வந்து ஒரு ஆத்துமா என்ன செய்யணும்? பரலோகத்துக்கு போயிடக்கூடாது, இயேசு ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அது நரகத்துக்கு போகணும். ஏன்னா அவன் நரகத்துக்கு போகிறான், அவன் முடிவு நரகம், அவன் விழுந்து போயிட்டான். அப்போ தேவன் நேசித்த ஜனங்களும் என்ன செய்யணும்? அவனோட சேர்ந்து நரகத்துக்கு போகணும் விரும்புகிறான் பாருங்க. அதனால என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த விழுந்து போன உலகத்தில் ஏராளமான செல்வங்கள் பணங்கள் அதை அவன் பயன்படுத்தி ஜனங்கள் என்ன பண்ணுறான்? கர்த்தரை திருப்புகிறான். ஆமேனா ஓமேனா? உண்மைதானே? பிசாசு எப்படி வந்து தான் ராஜ்யத்தை பெருக்கியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கி இருக்க மீடியாவை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். மீடியாவில் சினிமாவில் எவ்வளோ பணம் செலவழிக்கப்படுகிறது, அதன் மூலமாக அவ்வளவு லட்சமும் கோடி செலவழித்து மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணி பொழுதுபோக்க வச்சு பிஸியாக இருக்க வச்சு தவறான காரியங்களை உள்ளே கொண்டு போய் அவன் கடைசி வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன்றான்? கர்த்தர் பக்கமே வரவிடாதபடி செல்வத்தை பயன்படுத்தி தான் அதை செய்கிறான். கரெக்டா? புரிஞ்சிடுச்சா? சரியா? நான் கேட்குறேன் உங்களை, அதே செல்வத்தை பயன்படுத்தி நாம் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண போகிறோம். ஆமென். அவசியம் தானே? அப்போ எங்க பிசாசே வந்து பணத்தை பயன்படுத்தி தான் என்ன பண்ணுற ஆத்துமாக்களை அவன் பக்கம் இழுக்கிறான். அப்படின்னா நான் சொல்லுகிறேன், நாமும் இந்த உலகத்தில் இயேசு பிரசங்கிப்பதற்கு என்ன வேணும்? செல்வம் வேண்டும், ஐஸ்வர்யம் வேண்டும். அதை கர்த்தர் வாக்கு பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு? நான் உன் கையில் செல்வத்தை கொண்டு வர்றேன்றார். நீங்கள் வேற ரொம்ப யோசிக்க வேணாம். இது வந்து பணத்தை குறித்த பிரசங்கமாக அதெல்லாம் வேண்டாம். கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்காரு. இது கடைசி நாட்கள். நான் இன்னொரு நாள் பிரசங்கம் பண்ண போகிறேன். இது கடைசி காலம், இயேசு வரப்போகிறாரு, 2ஆம் வருகை சமீபத்திருச்சு, ராப்சர் வரப்போகுது, எந்நேரம் ராப்சர் நடக்கலாம். இப்படி காரியங்கள் நம்ம உள்ள போய் கொண்டிருக்கிறோம். ஏன்னா நோவா காலத்தில் நடந்த பாவங்கள் பால் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. ஆணும் திருமணம் பண்ணுறது, பெண்ணும் திருமணம் பண்ணுறது, அவலட்சரமான காரியங்கள் நோவா காலத்தில் நடந்த மாதிரி நடக்குது பாருங்க. சாதாரணமாக இருக்கிற மாதிரியே தான் தெரியும். ஆனால் நோவா காலத்தில் நடந்த மாதிரி காரியங்கள் நடக்குது. அப்படின்னா இன்னும் சொல்லப்போனால் இஸ்ரேல் தேசம் சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் ஒன்று சேர்ந்து இஸ்ரேல் தேசம் என்ன செய்யப்பட்டுச்சு? மறுபடியும் உண்டாயிருச்சு. ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறோம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அப்போ நாம் கடைசி மணித்துளிகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரி, நம்ம அப்படி இல்லைங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இயேசு வர்றதுக்கு என்ன ஒரு 1000 வருஷம் ஆகும். அவருக்கு தான் ஒரு நாள்னா 1000 வருஷம் ஆச்சுல்ல. அது பாட்டு பையன் வருவார் அப்படின்னு நம்ம சொன்னால் நமக்கு டைம் இல்லை. இப்போ நாம் எத்தனை வருஷம் வாழ்வோம்? நீங்கள் எத்தனை வருஷம் வாழ திட்டமிட்டுருக்கீங்க? சரியா? ஒருவேளை உங்களுக்கு இன்றைக்கி 50 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சரியா? 40 வயசு ஆகுதுன்னா இன்னொரு 60 வயசு, 100 போட்டுருவோம். சரியா? ஓகேவா? திட்டம் போட்டிருக்கீங்க. அப்போ நம்ம ஆக்டிவாக இந்த உலகத்தை இயேசுக்குன்ற ஆதாயம் பண்ணுவதற்கு இருக்க நாட்கள் ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்குது. அதைத்தான் மையமாக வச்சு போதிக்க போகிறோம். அதுதான் மையம். கர்த்தர் சொல்லுவார், அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்? ஆங்கிலத்தில் வெல்த் டிரான்ஸ்ஃபர்னு போட்டிருக்கு பாருங்க, நல்லா வந்திருக்கு. வெல்த்னா ஆஸ்தி அல்லது செல்வம், பணம். அதை ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாராம். தவறான காரியங்களுக்காக எங்கோ சேர்த்து வைக்கப்பட்டிருக்குது. அதை என்ன பண்ணுறாராம்? தேவன் தம்முடைய பிள்ளைகள் கையில் கொடுக்குறாரு. இந்த நான் இங்கே நின்று பிரசங்கம் பண்ணுறேன் இல்லையா, இந்த ஸ்டேஜ் வந்து பண்ணுறதுக்கு முன்பாக இது வந்து ஸ்டீல்லையும் வுட்லேயும் பண்ணியிருக்கு பாருங்க. பண்ணுறதுக்கு முன்பாக என்னுடைய அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தாங்க பாருங்கள். அப்போ அவங்க சுகமாயிட்டு நான் அப்போ தான் வந்து தனியாக இருந்து அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே கூட்டு வர்றேன். ரொம்ப நெருக்கமான காலமாக இருந்துச்சு அன்னைக்கு. அந்த காலகட்டத்தில் சபை காரியம் துவக்கப்பட்டு அது இன்னும் முடியாமல் கொஞ்சம் நீண்டு கொண்டே இருந்தது. சில தனிப்பட்ட வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை நான் கடந்து போய்கிட்டு இருக்கும்போது நெருக்கமாக இருந்த சூழ்நிலை. அப்போ இந்த சூழ்நிலையில் நான் வந்து அவங்கள ஹாஸ்பிட்டல் வெளியே கூட்டு வர்றேன். அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி ஆண்டவர் வந்து காணிக்கை கொடுக்க சொல்லியிருக்காரு. நாங்கள் ஒரு நிலத்தை விற்றோம், நாங்கள் நினச்சதை விட அதிகமாக விற்றுருச்சு. இப்போ தான் என்ன பேசிகிட்டு இருக்கோம்? செல்வ மாற்றம் உண்டாகுன்னு சொல்கிறேன் இல்லையா? அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் நினச்சதை விட அதிக விலைக்கு போயிடுச்சு. ஆண்டவர் வந்து காணிக்கை கொடுக்க சொல்கிறாரு, நான் கொடுக்க வரணும், ஜிபே பண்ணிடவா இல்லை நேராக வரவான்னு கேட்டாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன செஞ்சுருங்க, நேரைய வாங்கன்னு சர்ச்சுக்கு வந்தாங்க பாரு. வந்தவுடனே அவங்க 1 லட்சம் பணத்தை எடுத்து வந்து காணிக்கை கொடுக்க வந்தாங்க. கொடுக்கும்போது அவங்க சொன்னாங்க பாருங்கள், அவங்களுடைய சித்தப்பா பொண்ணு
அந்த பொண்ணையும் அவர் மகள் தான் அழைக்கிறாரு. அப்போ அவர் சொல்றார், என்னுடைய மகளுக்கு வந்து குழந்தை உண்டாகாமல் இருக்கு, சில வருடங்கள் ஆயிடுச்சு. இந்த பணத்தை நாங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் செலவழிச்சா அது பிரயோஜனம் இருக்காது. ஆனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இதை ராஜ்யத்துக்காக விதைக்கிறோம். சரியா, என்ன பண்ணுறோம், நாங்கள் ராஜ்யத்துக்காக கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கையில் கொடுத்தாங்க. பாருங்க, எந்த மாதம் அந்த பணத்தை கையில் வாங்கி நான் ஜெபம் பண்ணணும், அதே மாதம் அந்த 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 பொண்ணு வந்து கன்சீவ் ஆயிட்டா. ஆமேன். இப்போ கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி குழந்தை பிறந்துருச்சு. நான் போய் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு வந்தேன் பாருங்க. ஆமேன். அப்போ இங்கே என்ன நடந்துச்சு யோசித்து பாருங்களேன். கர்த்தரே வந்து செல்வத்தை அவங்க கையில் கொண்டு வரார். அதை அவங்களுக்கு வந்து ராஜ்யத்துக்காக விதைக்க உந்தப்படுறாங்க. ஒரு ஊழியக்காரர் அதுக்கென்று பயன்படுத்துகிறான். அப்போ இங்கே வந்து பணம் தாங்கன்னு கேட்டு என்ன செய்யலை, அது பண்ணலை. நாம் தேவன் என்ன செய்யப்பா என்பதை பேசி கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க உங்கள் கையிலையும் கர்த்தர் செல்வத்தை கொண்டு வருவார் என்று? இப்போ இந்த மாதம் நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறீங்க, உங்கள் சம்பளத்தை விட 30 மடங்கு பெருசாக போகுது இயேசு நாமத்தினால. நீங்கள் எப்படிரா பெரிய இதாக இருக்குது, தசமாக எடுத்து வச்சு கிராசரிக்கு எடுத்து வச்சு கடனை கொஞ்சம் அடைக்கணும் அது இது நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் திடீர்னு நீங்கள் வாங்குகிற இன்கமில் 30 மடங்கு பெருகிடுச்சு. 100 மடங்கு இல்லை, எத்தனை மடங்கு? 30 மடங்கு, அப்புறம் 60 மடங்கு, அப்புறம் 100 மடங்கு பெருகிடுச்சு. எத்தனை பேர் சொல்கிறீங்க நான் கர்த்தருக்காக விதைப்பேன் என்று? ஆமென். அதைத்தான் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். அதை யார் செய்ய விரும்புகிறாரு? கர்த்தரே செய்ய விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு இது வந்து இந்த பேங்க்லாம் திருடுவாங்கல்ல, அது மாதிரி ஆண்டவர் இடமோ பைபிள் ஒரு வசனம் இருக்கு, பாவி நாஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். அடுத்த செஷனில் பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி சொல்கிறேன், சில பேர் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, ஓ பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாருன்னா எங்கேயோ எடுத்து போட்டுவார் போல அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. நான் சொல்கிறேன், உங்கள் தொழில் லாபம் பெருகும் இயேசு நாமத்தினால. தொழில் லாபம் பெருகும். பிள்ளைங்க இந்த தேசத்திலேயே சிறந்த ஸ்தானத்தில் வைக்கப்படுவாங்க இயேசு நாமத்தினால. பெஸ்ட்டான சேலரி கொடுக்குற கம்பெனியில் போய் அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இதெல்லாம் யார் செய்கிறா? கர்த்தர் செய்கிறார். அப்படி செஞ்சு பணத்தை தம்முடைய பிள்ளைகள் கையில் கொண்டு வராரு. எனக்கு ஒரு மகனை தெரியும் பாருங்க, ஒரு தம்பியை தெரியும். அவர் ரொம்ப 6000-7000 சம்பளத்துக்கு வேலைக்கு ஆரம்பித்து படிப்படியாக முன்னேறிட்டே வந்தார். அவர் கையில் ஆண்டவர் வந்து ஒரு மாதம் 4 லட்சம் சம்பளம். எவ்வளவு? ஒரு மாதம் 4 லட்சம் சம்பளம். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த செல்வம் எதுக்குன்னு தெரியாமல் அதை கோட்டை விட்டுட்டார், அதை மிஸ் பண்ணிட்டார். அதை சரியாக பயன்படுத்த நிர்வகிக்க தெரியல. ஆனால் அதை கற்றுக்கொண்டார். அந்த சூழ்நிலை என்ன செஞ்சார்? கற்றுக்கொண்டார். கற்றுக்கொண்டதுக்கப்புறம் ஓஹோ நம்ம சின்சியராக தசமாக விதைக்கணும், ராஜ்யத்துக்கு அதிகமாக கொடுக்கணுன்ற அந்த காரியங்கள்லாம் அந்த அந்த கஷ்டமான பீரியடில் அவர் கற்றுக்கொண்டார். கற்றுக்கொண்ட பிறகு அதே வேலை திரும்ப கிடச்சிருச்சு. வெளி தேசத்தில் போன் துரத்தி விட்டவங்க மறுபடியும் என்ன பண்ணியிருக்காரு? கூப்பிட்டு அதே வேலையை திரும்ப கொடுத்துருக்காங்க. நான் சொல்கிறேன், முன்ன வாங்கினவரை சம்பளம் பெருகு இயேசு நாமத்தினால. இப்போ அவருக்கு ஒரு பெரிய வெளிச்சம் வந்துருச்சு, பெரிய குணாதிசயம் வந்து விட்டது. இன்னைக்கு நம்ம அதை பார்க்க போகிறோம். ஏதோ பணத்தை பற்றி பேச போறாரு போல இவர் இல்லை. தேவன் நமது கையில் ஜாதிகளின் செல்வத்தை கொடுக்க வேண்டுமானால் அதை பெற்றுக்கொள்வதற்கும் அதை நிர்வகிப்பதற்குரிய குணாதிசயத்தை தேவன் எதிர்பார்க்கிற குணநலனை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு 10,000 ரூபாய் ஒழுங்கா செலவழிக்க முடியாத கையில் நீங்க 1 லட்சத்தை கொடுத்தா என்ன ஆகும்னு யோசித்து பாருங்க. பறக்க வேண்டியதான் அப்படி தூக்கி போட்டு. அந்த கெட்ட குமாரன் மாதிரி அப்பா கையில் என்ன பண்றான்? ஆசியை வாங்கிட்டு அவன் கையில் என்ன வந்துருச்சு? ஆசி வந்துருச்சு. அது அவனோட உரிமை தான். ஆனா அது அவனுக்கு எடுத்து போட்டுச்சு. அதை எப்படி பயன்படுத்த அவனுக்கு என்ன செய்யல தெரியல. ஆகவே நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு பிரசங்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திட்டமாவே கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் உங்க கையில செல்வத்தை கொண்டு வருவார். உங்க பையில, உங்க பர்ஸில், உங்க அக்கௌண்ட்ல பணம் இருக்கும். எம்டியா போகாத இயேசு நாமத்தினாலே. பணம் தீர்ந்தவொடனே திரும்ப வந்துடும் இயேசு நாமத்தினால. நீங்க சாப்பிட்டு திருப்தி அடைந்து மிச்சம் எடுப்பீங்க, அப்படிதான் செய்வார். ஆனால் இப்ப கேள்வி என்னன்னு கேட்டா, அதற்குரிய குணாதிசயம் அப்படிப்பட்ட தேவன் எதிர்பார்க்கிற குணங்கள். நான் இப்படி சொல்லலை, நான் ரொம்ப நல்லவன், ரொம்ப நல்லவங்க நிறைய பேர் என்னவாக முடியல, வெற்றிகரமாக இருக்க முடியல, அந்த பற்றி நான் பேசலை. அந்த குணாதிசயம் இல்லை. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, யோசித்து பாருங்க. ஆபிரகாம் கையில் செல்வம் கொடுக்கப்படுகிறது. சோதோம் ராஜா செல்வத்தை கொடுக்க வர்றான்.
செல்வத்தை கொடுக்க வர்றான். ஆனால் ஆபிரகாம் என்ன பண்றாரு? நல்ல சான்ஸ்ரா அப்படின்னு செய்யல, வாங்கி வைக்கல. அவர் சொல்றாரு, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். ஏன்னா நாளைக்கு ஒன்று சொல்லுவ, ஆபிரகாம் ஐஸ்வாக்கின் என்று நீ சொல்லாதபடிக்கு. அதுதான் பாருங்க தேவன் எதிர்பார்க்கிற குணாதிசயம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சாதாரண விஷயம் இல்லை. நம்ம சொல்றது ரொம்ப நல்லவனா இருக்கணும், அதை பத்தி பேசல. பைபிள் எதிர்பார்க்கிற குணாதிசயம் இருக்குதா? கர்த்தர் கையில செல்வத்தை கொண்டு வந்தா அதை நாளைக்கு கர்த்தருக்கு விதைக்கிற அந்த இருதயம் இருக்குதா? ஊர் இருக்கிற உலகம் சொல்ற அந்த குணாதிசயம் இல்ல, பைபிள் குணாதிசயம். யோசேப்புக்கு இருந்த குணாதிசயம், சாலமோனுக்கு இருந்த குணாதிசயம், ஆபிரகாமுக்கு இருந்த குணாதிசயம் நம்மகிட்ட இருக்குதா? யாக்கோபுக்கு இருந்த குணாதிசயம். ஏன்னா அவன் கையில கர்த்தர் செல்வத்தை கொண்டு வந்து கொடுத்தாரு. ஆனா எடுத்தவனே அவங்களும் எப்படி இல்லை, ரொம்ப சரியான ஆளா இல்லை. கர்த்தர் அவர்களை அவங்க கையில செல்வத்தை கொடுப்பதற்காகவே அவர்களை உருவாக்கினார். எத்தனை பேர் உருவாக முடியுங்க வந்திருக்கீங்க இந்த காலை வேளையில? அதான் நான் பார்க்க போறோம். குறிப்பா சிறு பிள்ளைகளா இருந்தீங்கன்னா, வாலிபர் இருந்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இந்த கடைசி நாட்கள்ல பாருங்க, நம்ம சந்ததியே சொல்றாங்க, நம்ம சந்ததியில் இயேசு வருவதற்கு நிறையா வாய்ப்பு இருக்குன்னு. சரி, ஓகே, சந்தோஷம். இன்னும் திட்டமா சொல்றேன், நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இயேசு வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நாம் வாழறது கடைசி காலம்னா அவங்க வாழ போகிறது ரொம்ப கடைசி மணித்துளியாக இருக்க போகுது. அவங்கள தேவன் நம்முடைய சபை பள்ளியில் கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்த போகிறார். கரங்க தட்டி கர்த்தர் எல்லாரும் சோத்தரிப்போம். ஆமென். இந்த கடைசி நாட்களில் உங்கள் பிள்ளைகளை, உங்கள் பேர பிள்ளைகளை, உங்கள் பேரனை, உங்கள் பேத்தியை ஆண்டவர் தமக்காக பயன்படுத்த வேண்டிய எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆமென். நம்புங்கள். உங்க பிள்ளைகள் மூலமாக தேவன் ராஜ்யம் கட்டப்படும் என்று என்ன செய்யுங்க? நம்புங்க. கர்த்தர் அவங்களுக்கு கொண்டு பெரிய காரியம் செய்வார் என்று நம்புங்கள். அவர் எதிர்பார்க்கிறது யார் செல்வந்தன் பார்த்துக்கிட்டு இல்ல, யார் பணக்காரன் பார்த்துக்கிட்டு இல்ல, யார் அவர் விரும்புகிற அந்த குணாசியத்தை உருவாகுவதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். அதனால பைபிளை பார்த்தீங்கன்னா சாதாரண ஆட்கள் எடுத்து கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். அவர் பிக் பண்ணும்போது, சூஸ் பண்ணும்போது எடுத்தோடனே பணக்காரனை சூஸ் பண்ணல. எல்லாரும் எப்படி இருந்தாங்க? ஒண்ணுமில்லாம இருந்தாங்க, அவங்கள சூஸ் பண்ணாரு. ஆகவே அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். எத்தனை பேர் சத்தியத்தை கேட்க ஆவலா இருக்கிறீங்க? ஆமென். இது வெறும் இன்ட்ரோ தான். பைபிள் முழுவதும் பல்வேறு காலகட்டங்களில் தேவன் செல்வத்தை, ஜாதிகளின் செல்வத்தை தனிப்பட்ட தேவன பிள்ளைகள் வாழ்க்கையிலையோ அல்லது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், பெரிய ஜனக்கூட்டத்துக்குள்ளேயோ ஃபண்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறார், மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறார், செல்வத்தை அவன் கையில் கொண்டு வந்து கொடுத்துருக்கிறார். அப்படி வேதம் முழுவதும் சம்பவங்கள் இருக்கிறது. எல்லாரும் கையை எடுத்துக்கங்க, ரெண்டு கை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டீங்களா? இதான் எம்டியான ஹேண்ட் நினைக்கிறீங்களா? நான் உங்களுக்கு சொல்லவா? உங்கள் கைகள் ஆஸ்வதிக்கப்பட்ட கைகள். உங்கள் கையில் கர்த்தர் செல்வத்தை கொண்டு வருவார். எல்லாம் சொல்லுங்க, என் கைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட கைகள், என் கையில் கர்த்தர் ஜாதிகளின் செல்வத்தை கொண்டு வருகிறார். ஆமென். கொண்டு வரார். ஆமென். உங்கள் கை பணத்தை எண்ணும், உங்கள் கை பணத்தை எடுக்கும், உங்கள் கை பணத்தை எடுத்து ராஜ்யத்துக்கு கொடுக்கும், கஷ்டப்பட்ட விசுவாசிகளுக்கு கொடுக்கும், இந்த கடைசி காலத்தில் ஆத்தும ஆதாயத்தை கொடுக்கும். முதலாவது இந்த செஷனில் நாம் யோசேப்பின் வாழ்க்கையில் தேவன் யோசேப்பின் கையில் எகிப்து தேசத்தின் செல்வத்தை கொண்டு வந்தார். சிந்திச்சு பாருங்க. யோசேப்பு எகிப்தில் அடிமையாக இருந்தான். ஆனால் அவன் கையில் நீங்கள் முடிவில் பார்த்தீங்கன்னா எகிப்து சாம்ராஜ்யத்தின், இன்னைக்கு அமெரிக்கா இருக்கிற மாதிரி, யூஎஸ் இருக்கிற மாதிரி, அந்த காலகட்டத்தில் எது பெரிய சாம்ராஜ்யம்னு கேட்டிங்கன்னா எகிப்து மாத்திரம்தான். இன்றைக்கி அவன் கட்டின பிரமிட் இருக்கு இல்லையா, சரியா, அவன் அந்த ராஜ்யம் தான் பெரிய சாம்ராஜ்யமாக இருந்துச்சு. அந்த சாம்ராஜ்யத்தினுடைய முழு நிதியையும் பொருளாதாரத்தையும் செல்வத்தையும் அதோட கட்டுப்பாட்டை தேவன் யோசேப்பு கையில் கொண்டு போய் கொடுத்தாரு. சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு குடும்பத்தை நடத்துகிறேன், என் கையில் பணமே வர மாட்டேன்டுது, அதை நான் எப்படி மேனேஜ் பண்ணுறது, இன்னுமே பணமே வரல அப்படிலாம் யோசிக்கிறீங்க. உங்கள் குடும்பத்துக்கு கர்த்தர் லட்சங்களை கொண்டு வந்தால்
அதை மேனேஜ் பண்ணும்போது எத்தனை பேர் சந்தோஷப்படுவீங்க? யோசித்து பாருங்க. இங்கே யோசித்து, நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, உங்கள் கையில் கத்த லட்சங்களையும் கோடிகளையும் கொண்டு வந்தால் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான், அடிமையாக தான் ஆரம்பிக்கிறான். ஆனால் அவன் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு தேசத்தினுடைய செல்வத்தையே அவன் நிர்வகிக்கும்படி அவனுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்து விட்டது. அப்படி கொண்டு வரும்போது நான் சொல்றேன், அவன் நிச்சயமாகவே அதுக்கு முன்பாகவே ஒரு ஆயத்தப்பட்டிருக்கிறான். தேவன் எதற்காக அவன் அப்படி ஆக்கினாரோ அதை செய்கிறவனாய் இருக்கிறான். ஒரு பிளான் இருக்கு தேவனுக்கு. நல்லா யோசித்துக் கொள்ளுங்க. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் பாஸ்டர், அதனால தேவன் உங்களை ஐஸ்வர்யன்ற அவசியம் அவருக்கு இல்லை. ஐம் சாரி. என்னங்க எப்படி சொல்லிவிட்டீங்க, ஆண்டவர் இறக்கமில்லா மாதிரி பேசுறீங்க? நல்லா கவனிங்க. பைபிள் அப்படி நம்ம வந்து கஷ்டப்படுறது படி கடவுளுக்கு இறங்கணும், உண்மைதான். ஒரு பகுதியில் அது உண்மை. நீங்கள் பைபிள் ஆழமாக பார்த்தீங்கன்னா கர்த்தர் தம்முடைய திட்டத்தின்படி வேலை செய்து கொண்டிருக்கிறார். கையில் உயர்த்தி அசைச்சு காமிங்க. ஆமேனா? கர்த்தர் தம்முடைய ஒரு திட்டத்தை இந்த அழிந்து போகிற இந்த உலகத்துக்கு இயேசு அனுப்புவேன் என்று சொல்லி அவரை அனுப்பி அவரை சிலுவையில் ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தப்பட்டு சுவிசேஷ செய்தியை உருவாக்கி அதை உலகம் இங்கு கொண்டு போயிட்டு இருக்கிறார். ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணி கொண்டிருக்கிறார். சரியா? அவர் ராஜ்யத்தை விஸ்தாரமாக்கிட்டு இருக்கார். அவருக்கு ஒரு பிளான் இருக்குது. நான் கேட்குறேன், உங்களுக்கு யாருக்கா தனிப்பட்ட விதத்தில் பிளான் இருக்குதா? இருக்குது இல்லையா? நான் இன்னொன்று சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கு, ஓகே. ஆனால் அதை விட தேவனுக்கு ஒரு பிளான் இருக்குது. எத்தனை பேர் அவர் பிளானை உங்கள் பிளானை மாற்ற விரும்புகிறீங்க? அவர் பிளானை நீங்கள் உங்கள் பிளானை மாற்றினீங்கன்னா நீங்கள் என்ன பிளான சக்ஸஸ் ஆகும் இயேசு நாமத்தினால. எனக்குன்னு தனிப்பட்ட பிளான் கிடையாது. இந்த வேலை தேவன் கொடுத்த வேலை, நான் அவருக்காக செய்கிறேன். இதில் நான் செய்கிற காரியங்கள்லாம் வாய்க்கும் இயேசு நாமத்தினால. இந்த தொழில் அது அவருடைய தொழில், இந்த சபை இது அவருடைய சபை. நான் அவர் நாமத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்ப யோசேப்பு வாழ்க்கையை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாமா? ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 5ஆம் வசனத்தை வாசிப்போம். யோசேப்பு ஒரு சொப்பனை கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதன் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். சரி, இங்க யோசேப்பு வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா, புதுசாக வந்தவங்களுக்கு நான் சொல்றேன், இந்த பூமியில் எல்லாருமே தனக்கென்று தெய்வங்களை உண்டாக்கி அவங்களா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. மெய்யான தேவனை அறியலை. பாருங்க, மெய்யான தேவனை நீங்க உருவாக்க முடியாது, அவர் தான் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். மனுஷன் தெய்வத்தை என்ன பண்ணிட்டு இருக்கான்? உண்டு பண்ணிட்டு இருக்கான். தெய்வத்தை நாம உண்டு பண்ணலாமா? தெய்வத்துக்கு நாம உருவம் கொடுக்கலாமா? மனுஷன் உருவம் கொடுத்த தெய்வம்லாம் தெய்வமா? உங்க சிந்தனைக்கு நான் விடுறேன். மனுஷன் உருவம் கொடுத்த தெய்வம்லாம் தெய்வமா இருக்க முடியுமா? கிடையாது. பைபிளே போட்டிருக்கு, எனக்கு விக்கிரகத்தை என்ன செய்வேனா? செய்ய வேண்டாம். தேவன் ஆவியா இருக்கிறாரு, கண்ணால் பார்க்க முடியலதான். ஆனால் அப்படிப்பட்ட தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாம்ன்ற ஒரு மனுஷன் வாழ்க்கையில் அவன் வந்து பொம்மையை செஞ்சு விற்கிற ஒரு ஆள், விக்கிரத்தை செஞ்சு விற்கிற ஆள் தான். அவனுக்கு வெளிப்படுத்துறாரு. அந்த ஆபிரகாம் அவனுக்கு பிள்ளை இல்லை, பிள்ளையை கொடுக்காரு. அவன் பேர் ஈசாக்கு. அந்த ஈசாக்குக்கு 2 பிள்ளை பிறந்தாங்க, ஏசா, யாக்கோபு. அந்த யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் பிறந்தாங்க. அந்த 12 பிள்ளைகளுடைய பெருக்கம் தான் இன்னைக்கு நாம பார்க்கிற இஸ்ரேல் தேசம். கர்த்தர் வந்து இவ்வளவு பெரிய இந்த பூமியில தன்னை வெளிப்படுத்துவதற்காக முதலாவது ஒரு நபரை தெரிந்தெடுத்து அந்த நபரை ஒரு தேசமாக மாற்றினார். அதான் இஸ்ரேல் தேசம். அப்ப நம்ம யார் வாழ்க்கையை பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, அந்த யாக்கோபுடைய சந்ததியிலிருந்து யார் வரப்போறா? இயேசு வரப்போகிறார் அந்த கோத்திரத்திலிருந்து. அதுல அந்த 12 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை யாருன்னு கேட்டா யோசேப்பு. அந்த பிள்ளை வந்து அந்த அப்பாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளை. போச்சா, அப்பா விட்டு போகவே போகாத பிள்ளை. அப்பாவுக்கு அந்த பிள்ளை மேல ரொம்ப கரிசனை. அவனுக்கு மட்டும் நல்ல ட்ரெஸ், மற்றவனுக்குலாம் பெரிய கோபம் வருது. என்ன அவனுக்கு மட்டும் பலவரன் அங்கின்னு அவன் மேல ஏற்கனவே கோபமா இருக்காங்க, என்ன ரொம்ப அதிக பட்சத்தை வைக்கிறாருன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் வேற பார்த்தீங்கன்னா, இப்ப தேவன் ஒரு திட்டத்தை அவன் வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்குறாரு. சொப்பனம்னா, நான் எத்தனை பேர் சொப்பனம் காண்றீங்க? சில பேர், பாஸ்டர் நேற்று ஒரு சொப்பனம் பார்த்தேன் பாஸ்டர். அந்த சொப்பனம் இல்லை. நிறைய பேருக்கு எப்பயுமே சொப்பனம் வரும். தேவனை பற்றின சொப்பனம் பரவாயில்ல, அதை பற்றி இல்லை. சில பேர் பாஸ்டர் பூனை பார்த்தேன், புலி பார்த்தேன், ஆமாம் விரட்டிட்டு வந்துச்சுன்னு இருப்பாங்க. கிடையாது. இங்கே என்ன சொப்பனம்னு கேட்டிங்கன்னா, கனவு, ட்ரீம் கொடுக்குறாரு. அவன் லைஃபை குறித்த ஒரு ட்ரீமை கொடுக்குறாரு.
அந்த ட்ரீம் எங்கிருந்து டெரைவ் பண்ணப்பட்டது, எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்காரு. அந்த திட்டத்தை வந்து நிறைவேற்றுவதற்காக ஒரு மனுஷனுக்கு அதிலிருந்து என்ன பண்றாரு, ஒரு கனவை கொடுக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது வந்து யோசேப்போட கனவு கிடையாது, யோசேப்போட திட்டம் கிடையாது. தேவன் ஒரு பிளான் வச்சிருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கார் என்று? இன்னைக்கு நாங்கள் நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், நான் அடிக்கடி சொல்ற மாதிரி தான். என்னுடைய அப்பா பேரு சுப்பிரமணி, எங்க அம்மா பேரு சரஸ்வதி. எப்படி இருக்கு பாருங்க பேரு, மங்களகரமா. அங்க இருந்தா வந்திருக்கு. என் பேரு நல்ல செம்மையான பேர் வச்சிருக்காங்க, செல்வ பிரியன். பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஏற்றமா இருக்குது, பேர் எப்படியே தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன், பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ, இது எங்கள் அப்பா போட்ட பிளான் கிடையாது. அவர் என்னை நேசிச்சிருக்கலாம், எனக்கு எல்லாவற்றையும் செஞ்சாங்க. ஆனால் அதன் மத்தியில் தேவன் இடைப்பட்டார். தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருந்தார், அவர் திட்டத்தை வச்சிருந்தார். அதில் ஒரு ஆள் என்ன பண்ணார், சூஸ் பண்ணார். அவ்வளோதான். நான் சொல்கிறேன், எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் நம்ம பிள்ளைகளை சூஸ் பண்ணுவார் என்று? ஆமென். ஏங்க, செய்ய வேண்டிய காரியம் ஏராளம் இருக்குதுங்க, ஏராளம் இருக்குது. இந்தியாவுடைய ஜனத்தொகை எவ்வளவு சொல்லுங்க பார்ப்போம். நம்ம தமிழ்நாடு ஜனத்தொகை 7-8 கோடி, சரியா? இந்தியாவோட ஜனத்தொகை வந்து 148 கோடி ஆயிடுச்சு. எத்தனை கோடி? 148 கோடி. அதாவது உலகத்துடைய பாப்புலேஷன்லேயே அதிகமாக சப்ளை பண்ணுறது நாம தான். சிந்திச்சு பாருங்க, வருகிற காலங்களில் சபைகள்லாம் பெருகுனா ஒரு சபையும் எவ்வளவு நிலம் தேவை, எவ்வளவு ஆத்துமாக்கள் வருவாங்க, எவ்வளவு பணம் தேவை, எவ்வளவு நிர்வாகிக்கணும், எவ்வளவு ஊழியக்காரங்க தேவை, எவ்வளவு ராஜாக்கள் தேவை, எவ்வளவு சுவிசேஷர்கள் தேவை, எவ்வளவு பெரிய திட்டம் இருக்கிறது நாட்களில். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை குறித்து உயர்ந்த திட்டத்தை வைத்திருக்கார் என்று? ஆமென். அது அவரே வெளிப்படுத்துவார். சில ஆசை உங்களுக்கு ஒருவேளை வரலாம், அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கலாம். நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் என் பிள்ளை ராஜாவாக வரணும், அவன் வந்து இந்த கிங்டம்க்கு வந்து ஃபினான்சியராக இருக்கணும், அவன் வந்து ஏராளமாக கொடுக்க ஒரு ஆளாக இருக்கணும். யாரா அப்படி கனவு காண்றீங்களா? பிரைஸ்லாம். ஆமென். இன்னைக்கு ஒருவேளை நாங்கள் இப்படி இருக்கலாம். ஆனால் என் பிள்ளை வளர்ந்து வரும்போது அவன் பெரிய கம்பெனியில் வேலை பார்த்து கிங்டம் ஃபினான்சியர், ராஜ்யத்துக்கு ஏதாவது செய்யணுமா, நான் கொடுக்குறேன் லட்சத்தை கோடிகளை, அப்படி வரணும்னு நினைக்கணும். ஏன் ஏன் என் பிள்ளை ஒரு ஊழியக்காரனா வரணும், இயேசு உலகத்துக்கு அறிவிக்கிறா வரணும், சுவிசேஷகனா வரணும், என் பிள்ளை ஜெபிக்கிறவளா வரணும். ஆசை இருக்கா உங்களுக்கு? தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஆனால் அவர் ஒரு திட்டத்தை நிச்சயம் என்ன செஞ்சிருக்காரு, வைத்திருக்கிறார். ஆனால் பெரிய எண்ணங்கள் என்ன செய்யட்டும், அதுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. இங்கே வந்து யோசேப்பை குறித்து யாக்கோபுக்கு பெரிய திட்டம் இல்லை, ஆனால் தேவன் ஒரு திட்டத்தை என்ன பண்ணாரு, அவன் வாழ்க்கை வெளிப்படுது. எப்படி கொடுத்தாரு? அந்த திட்டத்துக்கு உகந்த ஒரு ட்ரீமை கொடுத்தார். இந்த காலையில் உங்கள் எத்தனை பேருக்கு தேவன், உங்களுக்கே தெரியுது என் வாழ்க்கையில் கத்திரத்தை செய்ய போகிறார் என்று? கையில் உயர்த்துங்க. இருக்கா இல்லையா? நிச்சயமாக என்னை கொண்டு, எனக்கு இந்த காலகட்டத்தில் கூட என்னை கொண்டு ஒரு விஷயத்தை செய்வார் ஆண்டவர். அது சிறுசோ பெருசோ, ஆனால் அவருக்கு பிரயோஜனமாக இருக்க போகிறேன். ஆமென். எனக்கு நல்லா தெரியுது நாம் இதைத்தான் செய்ய போகிறோம், இந்த சபையில் கத்திரக்காக தான் வச்சிருக்கிறாரு. ஒரு பிளான் உங்களுக்கு தெரியுது, அப்படி தெரியும் பாருங்க, உள்ள கத்தர் நடத்துவார் உங்களை வந்து. அப்போ இங்கே வந்து தேவன் வந்து ஒரு சொப்பனம்ன்றதை விட அந்த ட்ரீமில் ஒரு கனவை விதைக்கிறாரு, திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். என்ன கனவு வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? இவன் வந்து போய் வயல்வெளிக்கு போனால் தங்கள் அறுத்த அரிகள் என்ன கட்டி கொண்டு இருக்கிறாங்க, நெல் அறுத்து கட்டுவாங்கல்ல, கட்டும்போது இவன் அரிக்கட்டு எப்படி இருக்குது, நிமிந்து நிற்குது. அவன் சகோதரர் அரிக்கட்டுலாம் என்ன செய்ய, இவனை சுற்றி வணங்கி நிற்குது. சொல்லுங்க, என் அரிக்கட்டுகள் நிமிந்து நிற்கும். அப்புறம் திரும்ப வந்து இன்னொரு சொப்பனம் வருது, திரும்ப இன்னொரு சொப்பனம் வருது. வானத்தில் இருக்கிற சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் என்ன செய்யுது, வணங்குது. இதை போய் அவங்க அம்மா அப்பாட்ட சொல்கிறான், சகோதரர் சொல்கிறான். அவங்க பார்க்குறாங்க மேலே எங்கேயும், டேய் ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கு நீ, நாங்கள் வந்து உன்னை வணங்குவோமா, நாங்கள் வந்து உன்னை வந்து இப்படி நிற்போம், நாங்கள் வந்து நீங்கள் ஆசீர்வதிப்ப அப்படின்னு நினைக்கிறாங்க. சகோதரர்லாம் யோசிக்கிறாங்க, உனக்கு இவ்வளோ பெரிய ஆசையா, உனக்கு நீ பெரிய ஆளு நினைக்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், முதல்ல நான் உங்களுக்கு இந்த காரியத்தை உள்ள விதைக்கிறேன். இந்த கடைசி காலத்தில் தேவன் மகத்தான செல்வ மாற்றத்தை
வெல்த்தை உங்கள் கீழே டிரான்ஸ்ஃபர் பண்ணார் என்று எத்தனை பேர் ஆழமாக விசுவாசிக்கிறீங்க? என் கையில் செல்வம் வரும், நான் நம்புறேன் பாஸ்டர், அப்படி எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பாப்பா. சரியா வரும், நம்புறீங்கல்ல? இப்போ நீங்கள் அதை போய் யார்கிட்ட போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் பிரச்சனை. முதல் காரியம் என்னன்னா, தேவன் எனக்கு வசனத்திலிருந்து ஒன்று வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொன்னா அதை நான் என்ன செய்யணும்? நம்பணும். அதுக்கு விரதமாக ஒருத்தர் பேசும்போது அதை எடுத்து போட்டுறக்கூடாது, அந்த கனவை சாக விட்டுறக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எனக்கு தேவன் சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு சூழ்நிலையை பார்க்கும்போது அப்படி தெரியல, ஆனால் தேவன் சொல்றாரு, என் அரிக்கட்டுகள் நிமிர்ந்திருக்கும். இதை போய் அவங்க சகோதரர் சொன்ன பிறகு அவங்க ஒரு சொல்கிறான் பாருங்களேன். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் வாசிங்க, 19ஆம் வசனத்தை வாசிங்க. 37:19. ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பச்சித்தது என்று சொல்லுவோம், மாறுங்கள், அவனை சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். எப்படி சொல்றாங்க பாருங்க. லிட்டரலா பார்த்தா பிசாசே சொல்றான், உன் லைஃப்ல திட்டமா ஆரம்பிச்சிருக்கு, முதல்ல உன்னை என்ன செய்யறேன், உன்னை கொல்றேன். பாருங்க, யோசித்து பாருங்க. கூட பிறந்த சகோதரர்கள் எல்லாம் அண்ணன்மாருங்க தான் ரவுண்டா உட்காந்து பேசி வராங்க. தம்பி வர்றான், அந்த வராண்டா சொப்பனக்காரன், அவனை முதல் என்ன செய்வான்? அவனை கொன்று எங்க போட்டு? இந்த குழியில போட்டு வீட்டில் போய் அப்பாட்ட சொல்லிடுவோம், உன் பிள்ளைய மிருகம் தின்றுச்சுன்னு சொல்லிவிடுவோம். அவன் முடியும், அவனு கேட்குறான், அவன் சொப்பனை எப்படி நிறைவேறுதுன்னு பார்ப்போம். நான் சொல்கிறேன், அவனை கொல்ல முடியாது. அவனை குழியில் போட்டாலும் மேலே எழும்பி வருவான். ஏன்னா அவனுக்கென்று தேவன் தம்முடைய திட்டத்தை சொப்பனத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார். அவனுக்குள்ளே வைக்கப்பட்ட கனவு அது அவனா உண்டாக்கின கனவு கிடையாது, தேவன் வைத்த கனவு. அதை யாரும் என்ன செய்ய முடியாது? கொல்ல முடியாது. இதுக்கு தான் பாருங்க பிசாசு பர்சியூ பண்ணுறான். இவன் லைஃப்பில் எப்படியாவது என்ன செஞ்சிடணும், அவனுக்குள்ளே வைக்கப்பட்ட அந்த தரிசனத்தை, அந்த கனவை அதை எடுத்து போட்டுடணும். போச்சு இனி அவ்வளோதான் முடியாது அப்படின்னு. அதனால என்ன பண்ணுறாங்க, சொன்ன மாதிரி என்ன பண்ணுறாங்க, தூக்கி கொண்டு போய் குழியில் போட்டாங்க. குழியில் போட்டாச்சு. அப்போ நம்ம என்ன யோசிப்போம், குழியில் போட்டவன் எல்லாம் முடிஞ்சு நினைப்போம் இல்லையா? பிசாசு அப்படிதான் சொல்லுவான், உன் ஊழியம் இந்த வருஷத்தோட முடிஞ்சிருச்சு, தொழில் முடிஞ்சிருச்சு, இப்படி சொல்லுவான். உன் பிள்ளையோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவான். நான் சொல்ல முடியல, கர்த்தர் ஆரம்பிக்கிறார். ஆமென். நான் சொல்கிறேன், நீங்கள் தேவ திட்டத்துக்கு பின்பாக இருக்கிறீங்க அப்படின்னா முடிகின்ற இடத்துல பிசாசு சொல்லுவான், சாத்தான் சொல்லுவான், முடியுதுன்னு சொல்லுவான். இல்லை இப்போ தான் அந்த வேலையில் நான் இல்லை கடைசி காலத்தில் கர்த்தர் தரப்போகிற செல்வ மாற்றத்தில் நான் ஒரு பங்காளி இருக்கிறபடினால இது முடியலை, இப்போ தான் சரியான திசைக்கு கர்த்தரை கொண்டு போக போகிறார். எப்போ தேவ திட்டம் இருக்கு ஒரு மனுஷ வாழ்க்கையில் பிசாச வேலை செய்யும் போது, முடிக்கிறதுக்காக வேலை செய்யும் போது தான் அது ரொம்ப கரெக்டாக திரும்புது. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கு, இஸ்மவேலர்கள் அவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இந்த கந்தவர்க்கம் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, எகிப்துக்கு போகிறாங்களாம். அதில் ஒருத்தன் சொல்கிறான், ரூபன் சொல்கிறான், இவனை கொன்று என்ன பிரயோஜனம், இந்த பயலை நம்ம என்ன பண்ணோம், இவனை வெள்ளி 20-30 வெள்ளி காசு கிடைச்சிச்சல, அவனை என்ன பண்ணிடலாம், வித்து போட்டுடலாம் அப்படின்னு. இயேசு மாதிரி வித்து போடுறான். வகையில் போட்டிருக்கு, யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். நமக்கெல்லாம் வெளியே பார்க்கும்போது எப்படி தோணுது, ஐயோ பாவம், அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்குன்னா, சந்திரனும் சூரியனும் நட்சத்திரங்களும் வணங்குன்னா, என்னென்னமோ சொன்னான், பிரசங்கெல்லாம் நல்லா தான் பண்ணான், வீட்டிலலாம் நல்லா தான் சொன்னான், ஆனால் வாழ்க்கையில் பார்த்தா எப்படி நடக்குதே அப்படின்னு வெளியே தெரியுது. இல்லை, லைஃப் சரியான திசைக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது. யாராவது கஷ்டத்தில் வெளியாக கடந்து போறீங்களா? நான் சொல்கிறேன், சரியாக போயிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி போக மாட்டேங்குதா? நான் சொல்கிறேன், இப்போ தான் நல்லா சரியாக போய்கிட்டு இருக்கு இயேசு நாமத்தினால. வேற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை கண்டிப்பாக. நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது எப்படிரா இது நடந்ததுன்னு நீங்கள் ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கணும். உங்களுக்கே ஒரு யோசனை இருக்கணும், நம்ம எப்படிரா மேலே வந்தோம்னு யோசிக்கணும். அதை நீங்கள் யோசித்து பார்த்தாலும் விட என்ன தெரியாது. அதுக்கு விட ஒன்றே ஒன்று தான், அந்த ஈக்குவேஷனில்
தேவன் எதையோ ஒன்று செய்திருக்கிறார். அந்த மாதிரி நடக்கும். நான் ஒரு பிளான் போடுறேன், A+B+C+D போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்படி போட்டால் அப்படி வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல. ஆனால் தேவன் அதில் அந்த அந்த ஈக்குவேஷனில் ஒன்று செய்யும் பொழுது நமக்கே தெரியும் இது எப்படி நடந்துச்சு. நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமென். அப்போ அந்த யோசேப்பு என்ன பண்ணுறான், எகிப்து கொண்டு போகப்படுறான். போத்திபார் அவன் விலை வாங்குறான் பாருங்க. அங்கே அடிமையாக இருக்கிறான். கவனிச்சிட்டே வாங்க, இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். அங்கே அடிமையாக இருக்கிறான். இதுதான் தேவன் எதிர்பார்க்குற குணாதிசயம். அடிமை இருந்தால் கூட அவன் நம்புகிறான் நான் இருக்கிற சிறந்த அடிமையாக இருக்கணும். எது மாதிரி கவனிக்கிறீங்க? இந்த ஒரு ஆக்டர் இருக்கார் பாருங்க, சொல்லலாம் பரவாயில்ல, பேர் வந்து கமலஹாசன், தெரியுமா? சரியா மாதிரி உட்காந்துருக்கீங்க, சரியா? மக்கள் நீதி மையம், ஓகே, சரியா? அப்போ அவர் ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அவர் சொல்கிறாரு, ஒரு சமயத்தில் ஏன்டா இந்த வேலையில் எதாவது விட்டுட்டு நம்ம இந்த சினிமாவுக்கு வந்தோம், வாழ்க்கையை ரொம்ப இருள் சூழ்ந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னு அவருக்கு ரொம்ப சோர்ந்து போயிருந்தப்போ அவங்க அம்மா சொன்னாங்களாம், வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினச்சும்போது அவங்க அம்மா சொன்னாங்களாம், நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, ஒருவேளை நீ வந்து ஒரு கழிப்பறை கழிவாளன், அதாவது கழிப்பறை சுத்தம் செய்கிற ஆளாக இருந்தால், அந்த வேலை தான் நீ செய்தா இருந்தா, உலகத்திலே என் மகன்தான் கழிப்பறை கழுவுறதில்ல பெஸ்டான ஆளுன்னு பேர் எடுத்தா போதும் அப்படி சொன்னாங்களாம். உலகத்தான் யோசிக்கிறான் பாருங்க. நான் வந்து ஒரு கழிப்பறையை கழுவுற ஒரு ஆளாக இருந்தால் கூட அதில் என்ன யாரும் என்ன செய்ய முடியாது, பீட் பண்ணவே முடியாது. நான் கழுவுனா, நான் வந்து கழிப்பறை கழுவுனா பர்ஃபெக்டாக இருக்கும், என்ன மாதிரி யாரும் கழுவ முடியாது. யார் கண்டா இந்த யோசேப்பு அடிமையாக இருக்கும்போது அப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சுருக்க முடியும். மேபி சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுருக்கணும். ஆனால் ஒன்று முடிவு பண்ணிட்டான், இன்னைக்கு என் வாழ்க்கையில் பெரிய செல்வ மாற்றம் நடக்க தான் போகுது, ஆனால் அதுக்காக நான் காத்துக்கிட்டு இன்னைக்கு நான் வந்து கனவுல மிதக்கிறது இல்லை. தேவன் இன்னைக்கு என்னை எங்கே வச்சிருக்காரோ அங்கே சிறந்து விளங்க போகிறேன். இதுதான் குணாதிசயம். யாராவது வீட்டு வேலை பார்க்குறீங்களா? யாராவது சமையல் வேலை பார்க்குறீங்களா? யாராவது இப்படி ஒவ்வொரு வேலையில் இருக்கிறீங்களா? இல்லை, நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன், நான் ஒரு ஊழியம் செய்கிறேன், நான் ஊழியத்தில் பொறுப்பாக இருக்கிறேன், நான் வந்து ஒரு வாகனத்தை ஓட்டுறேன், நான் அந்த டிரைவராக இருக்கிறேன், என்ன பண்ணாலும் சரி அதை சிறப்பாக செய்ய போகிறேன் இயேசு நாமத்தினால. டீச்சராக இருக்கிறீங்களா? சேல்ஸ்மேனாக இருக்கிறீங்களா? நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் என்னை எங்கே வச்சாலும் நான் பெஸ்ட்டாக இருக்க விரும்புகிறேன். எல்லா சிறுபிள்ளையும் சொல்லுங்க, இயேசு என்னை எங்கே வைத்தாலும் நான் இயேசுக்கு முன்பாக பெஸ்ட்டாக இருக்க அவர் எனக்கு பலன் தருவார். பெஸ்ட்டாக இருப்பீங்க. அப்படிதான் ஆரம்பிக்குது. அவன் பெஸ்ட்டாக இருந்த உடனே பைபிளில் போட்டிருக்கு, அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாக்கிய பண்ணார் என்று கண்டு அவன் போத்திபார் ஒன்று பண்ணுறான். கவனிங்க, அவனை அடிமையாக இருந்த ஒரு மனுஷனை வீட்டுக்கு விசாரணைக்காரன் ஆக்குறான். தனக்கு பிஏவை வச்சுட்டான். டக்குன்னு உயர் வந்துருச்சு. இன்னொன்று பைபிளில் போட்டிருக்கு, தான் வீட்டில் உள்ள யாவற்றையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அவன் ஒன்று பண்ணிட்டான். இங்கே பாரு, அடுத்த சம்பவம் நடக்க போகுது. அதில் யோசேப்பே சொல்கிறான், இந்த 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 அரண்மனையில் இந்த வீட்டில் போத்திபார் மனைவியை மாத்திரம் தான் எனக்கு கொடுக்கல, மற்றபடி எல்லாம் யார் கையில் இருக்குது? என்ன பார்த்துட்டு வர்றோம்? இந்த கடைசி காலத்தில் தேவன் புறஜாதிகளின் செல்வத்தை நமது கையில் கொடுக்க போகிறார். ஆமென். என்னங்க இப்பதான் அடிமையா இருந்தா சாப்பாடு கிடைக்குமான்னு கேட்கக்கூடாது. நீங்க ஒழுங்கா வேலையை பார்க்கணும். அப்படி இருந்தவன் இப்ப என்ன செஞ்சான்? வீட்டுக்கு விசாரணை கர்த்தனாக்கப்பட்டான், மேனேஜர் ஆயிட்டான், எஜமானுக்கு பிஏ ஆயிட்டான். வீட்டோட செல்வம் எல்லாம் அவன் நிர்வகிக்கிறான். சும்மா விடுவான் பிசாசு. அங்க ஒன்று ஆடுது. என்ன பண்ணுச்சு? போத்திபார் மனைவி என்ன பண்றா? அவ இதராவோன்றா. இதராவோ கிடையாது, விலகி ஓடுறான். அப்போ அவன் சொல்றான், இந்த வீட்டு எஜமான் உண்மை தவிர வேற ஒன்றை எனக்கு என்ன செய்யல, விளக்கல. குணாதிசயம் தான் எஜமானுக்கு உத்தமம். எங்க இருந்தாலும் யார் நம்ம எஜமானோ அவனுக்கு எப்படி இருக்கணும்? உத்தமமா இருக்கணும். ஒரு ஊழியர் இருந்தோம்னா அந்த ஊழியக்காரருக்கு உத்தமமா இருக்கணும். அவன் சொல்றான், அதுக்கப்புறம்
இத்தனை பெரிய பொல்லாப்ப என் தேவனுக்கு விரோதமாக நான் செய்வது எப்படின்னு கேட்டுட்டு விலகி ஓடுறான். இதெல்லாம் என்னன்னு கவனிச்சுட்டு வரீங்கன்னா, சும்மா அவங்க கையில் 1,00,000 தர போறது இல்லை, எகிப்தோடைய மொத்த செல்வத்தை அவங்க கையில் கொடுக்க போறார் கர்த்தர். அப்போ ஆள் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்களேன். கெட்ட குமாரமாக இருக்க முடியாது. அவன் மேலே பொய் குற்றச்சாட்டு போட்டு ஜெயிலில் போட்டாங்க. சிறைச்சாலையில் போட்டு அடைச்சாலும் கனவை என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அங்கேயும் ஒரு விஷயத்தை நம்புகிறான், கண்டிப்பாக தேவன் எனக்கு குறித்து ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு, நீங்கள் நம்பணும். தேவன் என்னை குறித்து இந்த கடைசி நாட்களில் ராஜ்யம் கட்டப்படுவதற்கு ஒரு பெரிய வெல்த் டிரான்ஸ்ஃபர் எனக்கு செய்வார். அந்த பிளானில் நான் இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அந்த பிளானில் என் பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆமென். அவர் நியமித்த வழியில் இருக்கிறாங்க. அது உறுதி, அதில் மாற்றமே கிடையாது. நான் நம்புகிறேன். ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை ஜெயிலில் இருக்கிறான். அங்கேயும் ஒன்று பண்ணுறான். இப்போ என்ன ஜெயிலான்னு இருக்கிறேன், அவனுக்கு தான் ஒன்று தெரியுமே, எங்கே இருந்தாலும் எப்படி இருக்கணும், பெஸ்ட்டாக இருக்கணும். அங்கே காரியங்களை சரியாக செய்கிறான். அங்கேயும் பார்த்தீங்கன்னா சிறைச்சாலை தலைவன் எல்லா கைதிகளையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். நான் சொல்கிறேன், நீங்கள் வேணா பொறுத்துன்னு பாருங்கள், நம்ம சர்ச்சு நல்லா போய்கிட்டு இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இன்னும் 100 ஆத்துமாக்களை கர்த்தர் இந்த வருஷத்தை தரப்போறார் நமக்கு. ஆமென். இப்படி தான் செய்வார் ஆண்டவர், ஒப்புவிப்பார். நான் நம்புகிறேன். உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸை கர்த்தர் தருவார். ஆமென். நீங்கள் டெய்லராக இருக்கிறீங்களா, நீங்கள் டீச்சராக இருக்கிறீங்களா, நீங்கள் சேல்ஸ்மேனாக இருக்கிறீங்களா, நான் சொல்கிறேன், நீங்கள் உத்தமமாக இருக்கிறனால இன்னும் 100 கஸ்டமர் கர்த்தர் தரப்போகிறோம் உங்களுக்கு இயேசு நாமத்தினால. அவன் சிறைச்சாலை தலைவன் பார்க்குறான். சிறைச்சாலை இருக்கிற இவங்க பார்க்குறாங்க, என்னடா ஒரு ரோதனை வேலையாக போச்சுன்னு. நம்ம ஒன்று பண்ணுவோம், நம்ம ரெஸ்ட் எடுப்போம், இவன் வேலையை பார்க்கட்டும். நல்லா பார்க்குறான், கர்த்தர் கூட இருக்கிறாரு. கவனிங்கள், இதுக்கு பேர் தான் கீ பர்சன். நம்ம எங்கேயாவது வாலிபர்கள் கவனிங்க, நம்ம எங்கேயாவது வேலை பார்த்தோம்னா நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா? நாம தான் கீ பர்சனாக இருக்கணும். கீ பர்சன்னா இவர் இல்லாமல் என்ன நடக்காது, வேலையே நடக்காது. இவர் போயிட்டாருன்னா கர்த்தர் அப்படி ஆக்குவார். நான் சொல்கிறேன், இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஜென் ஜி. கரெக்டாக. அப்புறம் ஆல்ஃபா பீட்டா காமான்னு இருக்கானுங்க பிறக்கிற ஆள்லாம். இன்றைக்கி என் பிள்ளைக்கு வேறு பேர், 2வது பிள்ளைக்கு வந்து அது வேறு ஜென்ரேஷன் தான். அந்த மாதிரி 2K கிட்ஸா, அதில் அவங்களுக்கு ரொம்ப பெருமை சார். நம்ம 90s கிட்ஸுன்றாங்க. 2K. ஆமாம், சரி, ரைட், ஓகே. அப்போ நான் சொல்கிறேன், நம்ம பிள்ளைகள் அந்த ஜென்ரேஷன் வந்து கீ ஜென்ரேஷன். ஆமென். கர்த்தர் எடுத்து பயன்படுத்த போகிற ஜென்ரேஷன் இருக்கு. ஒரு பக்கம் பார்க்கும்போது உலகத்தில் ரொம்ப மோசமாக இருக்குன்ற மாதிரி தெரியுது இல்லையா? நீங்கள் போய் மீடியாவை பாருங்கள். இங்கே செல்வ மாற்றம் தானே வேணும், பணம் தானே கையில் வரும்னு சொன்னவொடனே இந்த வீட்டோட எஜமானி அம்மாவே என்ன செய்கிறா, அவனை தப்பாக உபயோகிக்க பார்க்குறா. உடனே அவன் என்ன செய்யலை, ஆஹா பணம் தானே வேணும், எப்படி கிடைச்சாருன்னு டக்குன்னு கிடைச்சா போதும். ஆழமாக பதித்து கொள்ளுங்க, தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் சீக்கிரமாக பணக்காரன் ஆகிற திட்டத்தில் சேரக்கூடாது. அது முடிவில் கண்டிப்பாக என்னவா இருக்கும், ஏமாற்றமாக இருக்கும். கேட்டிருக்கீங்களா? 10 போட்டா 20, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. சரியா? 1 லட்சம் போட்டா 2 லட்சம் ஒரே மாசத்துல. அப்போ இருக்கிறது என்ன செஞ்சிருது, போயிருது. அப்புறம் வந்து பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், இல்லை. கடவுள் அந்த மாதிரி குவிக் ஸ்கீம், கெட் ரிச் குவிக்லி, சீக்கிரமானது ரிச் ஆகுறது, அதெல்லாம் கர்த்தர் வாழ்க்கையில் அடிமையாக இருக்கிறது வேலை பார்த்துட்டே வராரு, படிப்படியாக கொண்டு வராரு. அவன் இப்போ கவனிங்க, ஜெயிலில் இருக்கிறான், கனவு என்ன செய்யலை, அழிக்கப்படலை. அங்கேயும் கர்த்தருக்கு ப்ரூவ் பண்ணுறான், குணாதிசயத்தை காட்டுறான். ஆண்டவரே, நான் ஜெயிலில் இருந்தாலும் நீர் கொடுத்த வேலையை உண்மையாக செய்வேன் ஆண்டவரே. கரெக்டாக இருக்கிறான். கொஞ்ச நேரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா காரியம் மாற ஆரம்பிக்குது. அந்த ஜெயிலுக்கு 2 பேர் வர்றாங்க. எப்பயுமே இந்த மாதிரி ஆட்கள் வந்து உங்களை டெஸ்டினிக்கு நேராக கொண்டு போகிற ஆட்களை சந்திக்க வைப்பார். உங்களுக்கு பக்கம் சொல்லுங்கள், உங்களுக்கு ஆச்சரியமான அனுகூலம் உண்டாகும்.
யாராவது உதவி செய்வாங்களான்னு தேடிட்டு இருக்கீங்கள, கவலைப்படாதீங்க, உங்களை தேடியே வருவாங்க. அவங்களுக்கு உதவி செய்கிற ஆட்களை தேவன்னு பிளேஸ் பண்ணியிருக்கார். இவன் பாட்டு வேலை செஞ்சுட்டே இருக்கிறான். யார் வர்றா? ஜெயிலில் 2 பேர் வர்றாங்க. பார்வோன் சமூகத்தை வேலை பார்த்த 2 பேர் வரானுங்க. சுயம்பாகிகளின் தலைவன், இன்னொன்று பானபாத்திரக்காரன். பானபாத்திரக்காரன்னா பார்வோன் பக்கத்தில் இருந்து திராட்சை ஊற்றி கொடுக்க ஒரு ஆள், இன்னொரு ஆள். 2 பேர் என்ன பண்ணுறானுங்கன்னா, இப்போ கவனிப்போம். அவங்க ரொம்ப சோகமாக இருந்தாங்க. என்ன பாட்டு பாடுறான்னு தெரியல. வாழ்வே மாய் இந்த வாழ்வே மாயின்னு பாடுறானுங்க. இவன் நம்மால் ஜெயிலில் இருக்கான். அப்பா வீட்டில் ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருந்தாலுங்க. அப்பாவுக்கு ரொம்ப பிரியமான பிள்ளை தூரமாக போயிட்டான். வாழ்க்கையில் டிஸ்கம்ஃபர்ட்டான இடத்துக்கு போயிட்டான். சில வேளை நம்ம பிள்ளைகள் கம்ஃபர்ட்டான இடத்துலேருந்து வெளியே போகிறாங்கன்னா கர்த்தரே கொண்டு போவார். ஆமென். அவங்கள உருவாக்குவதற்காக கொண்டு போகிறார். பயப்பட வேண்டியதில்லை. சில பேர் விடவே மாட்டாங்க. அப்படியே கழுகு தன் கூட்டை என்ன செஞ்சு கலைப்பார். சில நேரத்தை கலைப்பார். கலைச்சாதான் உருவாகும். அந்த கழுகு குஞ்சு இது வரைக்கும் அப்படியே பெட்டில் படுத்துக்கிட்டு அம்மா வந்து ஃபுட்டு கொண்டு வந்து ஆண் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கி இப்படியே இருந்துச்சு. இப்போ கூட்டை கலைச்ச உடனே என்ன அம்மாவுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சா, இப்படி படுத்திருந்தோம் கூட்டை கலைக்கிறாளே அப்படின்னு யோசிக்குது. கூட்டை கலைச்சி என்ன செய்யுது, அந்த குஞ்சை எடுத்துகிட்டு போய் உயரத்தில் போய் விட்டு என்ன செய்யுது, தாய்க்கழுகு அந்த குஞ்சை விட்டுருது. அது அச்சோ போச்சேன்னு கீழே வருது, வேகமாக வருது. வர மாதிரி செஞ்சது சிறகு விரிச்சிருது. அப்போதான் யோசிக்குது, நமக்கும் சிறகு இருக்கு, நாமும் என்ன செய்யலாம், பறக்கலாம். நாமும் நம்ம அப்பா மாதிரி, நாமும் நம்முடைய அம்மா மாதிரின்னு என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு, பறக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் சொல்றேன், உங்க பிள்ளைகள் பறப்பார்கள் இயேசு நாமத்தினாலே. பல தேசங்களுக்கு செல்வார் என்று கர்த்தர் ஆவியானவர் உரைக்கிறார். பறப்பார்கள். பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களை கொண்டு போய் நிறுத்துவார் கர்த்தர். அந்த அவங்களுக்குள்ளே அந்த ஸ்தானத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆமென். யாருமே தடுக்க முடியாது. அப்போ இந்த பாதையில் போயிட்டே இருக்கும்போது அவங்க வந்து 2 பேரும் சோகமாக இருக்கிறாங்க. சொப்பனத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க சொப்பனம் வந்துருச்சுன்றாங்க. உடனே நம்மால் சொல்கிறான் அப்படியா அப்படின்ற. என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன செய்வோம், என்னத்தையா சொல்லி விடுவோம். என்ன பூனை வந்துச்சா புலி வந்துச்சா என்ன, நான் சொல்கிறேன் என்ன. அவன் சொல்ல கிடச்சின சொப்பனத்தை வெளிப்படுத்துறது தேவனுக்கு அடுத்த காரியம் அல்லவா, என்கிட்ட சொல்கிறான்றான் அவன். அப்போ அவன் சொல்கிறான், தேவன் அவனுக்கு ஒரு கிஃப்ட் என்ன செஞ்சிருக்காரு, கொடுத்துருக்கிறார். இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்குமே ஆண்டவர் வந்து உங்கள் கையில் செல்வத்தை கொண்டு வதற்காக ஒரு கிஃப்டை வச்சுருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கரெக்டாக சரியா? ஒரு கிஃப்ட் கண்டிப்பாக இருக்கும். அது கரெக்டாக வேலையும் செய்யும். அது வேலை செய்கிற மாதிரி கர்த்தர் என்ன செய்வார், பெரிய செல்வ மாற்றம் வருவதற்கு முன்பாக, உங்கள் கையில் செல்வம் வருவதற்கு முன்பாக அந்த கிஃப்ட் ஆப்ரேட் ஆக ஆரம்பித்து விடும். 2 பேருக்கு சொப்பனத்தை சொல்கிறாங்க. ஒருத்தன் சொல்கிறான், இன்னும் ஏற்கனவே பார்வோன் வந்து சமூகத்திலிருந்து அவனை தள்ளி ஜெயிலில் போட்டான். எப்போ தலையெடுப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் அவன் சொல்கிறான், இல்லை இன்னும் 3 நாளில் பார்வோன் உன் தலையை உயர்த்தி மறுபடியும் உன் ஸ்தானத்தை கொண்டு போய் நிறுத்துவார் அப்படி சொல்கிறான். இன்னொரு ஆளுக்கு சொல்கிறான். அவனுக்கு என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இன்னும் 3 நாளில் உன் தலையை பார்வோன்னு எடுக்க போகிறான். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, கவனிங்க, யோசேப்பு வந்து மனுஷனை பிரியப்படுத்தலை. தேவன் என்ன சொன்னாரோ அது அப்படியே. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு எகிப்து சாம்ராஜ்யத்தை செல்வம் கையில் கொடுக்கப்பட போகுது இல்லையா? இப்போ இவன் இங்கே இருக்க ஆட்கள் கண்களில் இவங்ககிட்ட இவங்களை பிரியப்படுத்துறதுக்காக அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அப்படிலாம் சொல்லலை. தேவன் உள்ள என்ன சொன்னாரோ அதை என்ன செய்யறான், அப்படியே சொல்கிறான். இவங்க பணக்காரங்க, இவங்க ரொம்ப பெரிய ஆள், இவங்க தவறு நமக்கு வேணும், அப்போ இவங்ககிட்ட வேற மாதிரி நம்ம நடந்துக்கிறணும், அப்படிலாம் இல்லை. ரொம்ப கரெக்டாக கர்த்தருக்கு முன்னாடி உண்மையாக இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கரெக்டாக அப்படி தான் வேலை ஸ்தலத்தில் இருக்கணும். நம்ம வேலை ரொம்ப கரெக்டாக இருக்கணும். நம்ம யாருக்கும் கீழ்ப்படிஞ்சு போகலாம், நம்ம வளைஞ்சு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம கரெக்டாக இருக்கலாம். ஸ்டாண்டர்டை கர்த்தர் எதிர்பார்க்குறாரு. ஏன்னா நாளைக்கு பெரிய தலைவனாக போகிறேன் இல்லையா? அப்போ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்கிறான், ஒன்றை உயர்த்துவார், ஒன்றை இப்படி ஆக்க போகிறான்னு சொல்லி கிஃப்ட் வேலை செஞ்சுட்டே இருக்குது. இதில் நல்லா ஆவான்னு சொன்னான் இல்லையா? இன்னும் 3 நாளில் கர்த்தர் தலை உயர்த்துவார்னு அவன்கிட்ட போய் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறான். இந்த மாதிரி பயபிளை என்ன
காவல் கடங்களை போட்டாங்க. நீ போய் என்ன செய்ய, பார்வோன்ட்ட நீ தான் பக்கத்தில் இருக்கிய, என்ன செய்ய சொல்லுடான்னு சொல்லி விட்டா அவன் என்ன பண்ணான், டூருக்கு போயிட்டான். எப்படி இருக்காங்க பாருங்க. உடனே மறந்து போயிட்டான். மறந்த உடனே வாழ்க்கையில் அப்பையும் நம்புகிறான். இந்த காலத்தில் கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு, அதை நிமித்தமாக செல்வம் என் கையில் வரும். அதில் அவன் தளரவே இல்லை. உங்கள் வாழ்க்கையிலையும் இன்னும் டிலே ஆகுது பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. அவன் எவ்வளோ நாள் மறந்தான் தெரியுமா? 2 வருஷம் மறந்துட்டான். படுபாவி பய. நமக்கு ஒருத்தர் ஒன்று செய்கிறேன்னு சொல்லிப்பட்டு 2 நாள் மறந்தாலும் எப்படி இருக்கும்? இவன் என்ன செஞ்சிட்டான்? 2 வருஷம் மறந்துட்டான். நல்லா கவனிங்க, இவன் எந்த ஒரு மாம்சீகமான வேலையும் செய்யலை. இங்கேருந்து எதையாவது பண்ணி அவனை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் ஒன்றுமே பண்ணல. பேசாமல் இருக்கிறான் அம்பாட்டு. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார் என்று? உண்மை பாருங்கள், பைபிள் அதான் காட்டுது. நம்ம லைஃப்பில் நிறையா காரியத்தில் எல்லா காரியத்தையுமே கர்த்தர் தான் வேலை செய்கிறாருங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வந்துருச்சு. யாருக்கு? எகிப்து தேசத்து ராஜாவுக்கு சொப்பனம் வந்துருச்சு. என்ன சொப்பனம் கேட்டிங்கன்னா, முதல் நல்ல 7 நல்ல அருமையான பசுக்கள் வருது, வயல்வெளியை இருக்குது. அதுக்கப்புறம் அவலட்சணமான பசுக்கள் வந்து அந்த புல்வெளியை என்ன செஞ்சு மேய்ஞ்சு போட்டுச்சு. ஒரு 2 சொப்பனம் வருது. நம்ம இப்போ பார்க்கலாம், உங்களுக்கு தெரியும். அந்த சொப்பனம் வந்த பிறகு அதுக்கு விளக்கத்தை யாரும் செய்யல, கொடுக்க முடியவில்லை. அப்பத்தான் இவனுக்கு என்ன ஞாபகம் வருது, ஆஹா நம்ம ஜெயில ஒருத்தனை பார்த்தோமடா அப்படின்னு சொல்லி, இல்லை எனக்கு ஒருத்தனை தெரியும், எபிரேயன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் சொப்பனத்துக்கு என்ன செய்வான், விளக்கம் கொடுப்பான்னு சொன்னவனே யோசேப்பை பார்வோன் சமூகத்துக்கு கொண்டு போகிறாங்க. ஆமே, நான் சொல்கிறேன், என்னையும் சரி உங்களையும் சரி உங்கள் பிள்ளைகளையும் சரி நம்ம எல்லாருடைய பிள்ளைகளையும் சரி ராஜாவின் சமூகத்துக்கு கர்த்தரை கொண்டு போவார். They will stand before the kings. ராஜா கூட உட்கார வைப்பார் கர்த்தர். அங்கே போய் நிற்பாங்க அவங்க. அங்கே போன உடனே பார்வோன் சொப்பனத்தை சொல்கிறான், தெளிவாக விளக்கம் சொல்கிறான். இங்கே பாரு, 7 வருஷம் பூமி எல்லாம் செழிப்பாக இருக்க போகுது, அதில் வர்ற தானியத்தை வாங்கி வச்சுக்கோ. ஏன்னா முதல்ல என்ன சொல்கிறான், 7 வருஷம் செழிப்பாக இருக்க போகுது, அடுத்த 7 வருஷம் பெரிய பஞ்சம் வரப்போகுது. இதுதான் சொப்பனம். அப்போ அவனே விஸ்டம், அவனே என்ன பண்ணுறான், சொல்யூஷன் கொடுக்குறான். அப்போ கவனிங்க வாலிப பிள்ளைங்கள், நம்ம சபையில் இருக்க பிள்ளைகள் கவனிங்க. நீங்கள் எங்கேயாவது வேலைக்கு போனீங்கன்னா கர்த்தர் அப்படி தான் ஆக்குவார். அங்கே வர ப்ராப்ளத்தில் நீங்கள் தான் சால்வ் பண்ணுவீங்க இயேசு நாமத்தினால. ப்ராப்ளம் வந்து ஐயோ குய்யோன்னு குதிக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கிறோம், இது நம்மளை பெரிய ஆளாக்குறதுக்காக வந்திருக்கு. இந்த சிக்கல் வந்தது காரணமே என்னன்னா, இந்த சிக்கலை கர்த்தர் நம்ம மூலமாக தான் அவிழ்க்க போகிறார். அப்போ அவன் சொல்கிறான் இதுதான் இது. அப்போ பார்வனுக்கு என்ன செய்யணும் தெரியல, அவன் கையை வச்சுட்டான், என்னடா பண்ணுறது அப்படின்னு. சரி நீயே சொல்லு. அப்போ அவனே சொல்கிறான், பார்வன் ஒரு ஆளை நியமிக்கட்டும், 7 வருஷம் வர்ற பரிபூரணத்தின் பலன் என்ன செய்யட்டும், ஒரு பங்கை வாங்கி சேர்த்து வைக்கட்டும். அப்படி அடுத்த வருஷம் 7 வருஷம் பஞ்சம் வரும்போது இந்த களஞ்சியத்திற்கு தானி என்ன செய்யப்படும், உபயோகப்படும் சொல்லி ஒரு ஐடியா சொன்ன உடனே பார்வோன் எந்திரிச்சிட்டான். தேவாவியை பெற்ற இவனை போல ஞானமும் வேகம் உள்ளவன் ஒருவனும் இல்லைன்னு சொல்லி வகையில் போட்டிருக்கு. அவன் வந்து அன்னைக்கு சொல்கிறான், அவன் சொல்கிறான், நான் பார்வோன், நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய். இந்த எகிப்து தேச முழுமைக்கும் நான் உன்னை அதிகாரியாக்குகிறேன். முத்திர மோதிரத்தை கழட்டி என்ன பண்ணுறான், அவன் கையில் போட்டு ஒன்று சொல்கிறான், பாருங்க, எனக்கு ஒரே ஒரு வித்தியாசம்தான், உனக்கு வேற சிங்காசனம், எனக்கு வேற சிங்காசனம். சிங்காசனத்தில் மாத்திரம் தான் வித்தியாசம். எகிப்தில் இருக்கிற யாருமே நீ சொல்லாம தன்னுடைய சரீரத்தை அசைக்கக்கூடாது, பேசக்கூடாது. நீ சொல்றபடி தான் அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பைபிள் போட்டிருக்கு. எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரி ஆக்கிட்டான். பார்வோன் தன் கையில் இருக்கிற முத்திர மோதிரத்தை கலட்டி அவன் கையில் போட்டு பைபிள் போட்டிருக்கு. 42 வசனம், ஆதியாகமம் 41:42 போட்டிருக்கு. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு. இந்த வருஷம் நிறைய பேர் கையில் மோதிரம் வரப்போகுது இயேசு நாமத்தினால். ஆமென். அதிகாரம் வரப்போகிறது, உண்மையிலே மோதிரம் வரப்போகுது, ரைட்டா? அது ஒன்று. அதிகாரம் வரப்போகிறது. கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி
பொன் சரப்பணி அவன் களத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவிட்டு எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பிரைஸ் தி லார்ட். எங்க இருந்தால் தெரியுமா? அடிமையாக கிடந்தாள். ஒரு தேசத்துக்கு பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டான். கர்த்தர் அப்படி ஆக்கிட்டார். இதில் என்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? 7 வருஷம் நல்லா பரிபூரணம், எல்லாரும் தானியத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, களஞ்சியத்தை சேர்த்து வைக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலகமெங்கும் பஞ்சம். எல்லாரும் தானியத்துக்காக எங்கே வர்றாங்க? யோசேப்பு கிட்ட தான் வர்றாங்க. எல்லாத்தையும் அவன் தான் மேனேஜ் பண்ணுறான். அப்போ ஒன்று பண்ணுறான், காசு கொடுத்து தானியத்தை வாங்கிட்டு போங்க. காசு வர ஆரம்பிக்குது, இவங்க கையில் தான் வருது காசு. அதுக்கப்புறம் காசு தீர்ந்து போச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படியா, நிலத்தை கொடுங்கன்றான். எகிப்துடைய எல்லையே என்ன செய்து பெருசாகுது இவனால. சகல ராஜ்யத்திலிருந்தும், ஏன்னா உலகம் முழுவதும் பஞ்சம் இருக்கு இல்லையா, பல இடங்கள்ல எங்கே வர்றாங்க கேள்விப்பட்டு, தானியம் எங்கே இருக்குதான் திருச்சி ஜீவவார்த்தை ஆளுது இருக்குதான். ஆமென். இங்கே சபை அங்கே இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் வர ஆரம்பிக்க. எல்லாம் கையில் என்ன கொண்டு வரான்? காசு எடுத்து வரான். அப்போ உலகம் முழுவதும் இருந்து ஐஸ்வர்யம் செல்வம் யோசேப்பின் கையிலே கொடுக்கப்பட்டது. ஆமென். அவன் நோக்கி வருது பணம். நான் சொல்கிறேன், இயேசு நாமத்தில் உங்கள் நோக்கி பணம் வரும். இயேசு நாமத்தில். ஆமென். பல திசையிலேருந்து வரும். இப்போ கடைசியில் அவன் ஒன்று சொல்கிறான். இதை கேள்விப்பட்டு யார் வர்றா? இப்போ பிரியமான அப்பா, அவன் கூட சகோதரர்லாம் என்ன பண்ணுறாங்க? அவங்க அப்பா சொல்லி அனுப்பிச்சார், டேய் கானானில் பஞ்சம், எகிப்து தானியம் இருக்குதா, போய் வாங்கிட்டு வாங்கன்னு போய் போனால் அங்கே போய் பார்த்தா மாட்டிக்கிட்டானுங்க. நம்மால் கண்டுபிடிச்சான். வந்தது யாரு? நம்ம பங்காளிய அப்படின்ற உடனே பயந்து போயிட்டானுங்க. அப்போ அவன் சொல்கிறான், பயப்படாதீங்க, நான் தேவனா, ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்பாக அனுப்பினார். நீங்கள் என்னை விட்டு போட்டதினால் நான் உங்களுக்கு முன்பாக எகிப்துக்கு வந்தேன். அது உங்க பிளான் இல்ல, தேவனுடைய பிளான். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு, உங்களை காப்பாற்றும்படிக்கு, இந்த குடும்பத்தை காப்பாற்றும்படிக்கு, உங்க வம்சம் இந்த பூமியில ஒளிந்து போகாதபடிக்கு. ஏன்னா யாக்கோபுடைய வம்சம் என்ன செய்யக்கூடாது? ஒளிந்து போகக்கூடாது. அதுல யார் வரப்போறா? இயேசு வர போகிறார். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த அடிமையா இருந்த யோசேப்புக்குள்ள தேவன் தன்னுடைய தரிசனத்தை, தன்னுடைய ட்ரீமை, திட்டத்தை அவனுக்கு வெளிப்படுத்தி, போகிறமெல்லாம் அவன் கூட இருந்து அவன் காரியங்களை வாய்க்க செஞ்சு, அவனுக்கு தயவு காண்பித்து, அவனுக்கு ஞானத்தை கொடுத்து, அவன் கிஃப்ட் ஆப்ரேட் பண்ண வச்சு, அவனை ராஜசபத்துக்கு கொண்டு போய் அவனை உயர்த்தினார். ஒரே ஒரு பிளான், ஒரே ஒரு திட்டம். இயேசு யாக்கோபின் வம்சத்திலிருந்து, யூதா கோத்திரத்திலிருந்து இயேசு வர வேண்டும். இந்த குடும்பம் அழிஞ்சு போயிடக்கூடாது என்பதற்காக, அந்த பிளானுக்காக தான் அவன் கையில் என்ன வந்துச்சு? இப்போ சொல்லி விடுறான். யாக்கோபு அவங்க அப்பா புலம்பிட்டு இருக்காரு, மகன் செத்து போயிட்டான்னு. மகன் செத்து போயிட்டான்னு சொந்து சொல்றாங்க. ஓ எப்பா, உங்க மகன் சாவல, தேசத்துக்கு அதிபதியாக இருக்கிறான். உன் மகன் சாகல, சாக மாட்டான், அவன் அதிபதியாக இருக்கிறான். கூப்பிட்டு விட்டான், வாங்க எல்லா குடும்பத்தோடு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு விட்டேன்னு எல்லாம் குடும்பத்தோடு வர்றாங்க பாருங்க. பார்வோன்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். பார்வோன் சொல்கிறான், இங்கே பாரு, லேண்டு ஃபுல்லாக உனக்கு மாதிரி தான் இருக்குது, பெஸ்ட் இடத்துல உங்கள் குடும்பத்தை குடியேற்று, எல்லாருக்கும் நல்ல வேலையை வாங்கி கொடு அப்படின்ற. நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுகிற ஆளாக இருப்பீர்கள் இயேசு நாமத்தினால. அது மாத்திரமல்ல, அதற்குள்ளாக தேவ திட்டம் இருக்கிறது. கடைசியாக சொல்லி முடிக்க போகிறேன், கடைசி வசனம். அப்போ யோசேப்பை இவ்வளவு நாள் டிரைவ் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவ திட்டம். யாக்கோபின் வம்சம் என்ன செய்யக்கூடாது? ஒளிந்து போகக்கூடாது. அதுலேருந்து யார் வரணும்? இயேசு வரணும். சரியாக சொல்லப்போனால் யோசேப்பு வாழ்க்கையில் இவ்வளோ செஞ்சதுக்கு காரணம் இயேசு பிறப்பதற்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ இயேசு பிறந்துட்டாரா? இயேசு பூமிக்கு வந்துட்டாரா? வந்தார். சிலுவைக்கு போயிட்டாரா? ரத்தம் சிந்திட்டாரா? மக்களுக்கு ரட்சிப்பை சம்பாதிச்சிட்டாரா? பாவத்தை மன்னிச்சிட்டாரா? எல்லாம் பண்ணிட்டாரு. இப்போ ஒன்று அதை பற்றின செய்தி, சுவிசேஷம், நற்செய்தி என்ன செய்யப்படணும்? இந்த உலகத்துக்கு அறிவிக்கப்பட வேண்டும். அது மட்டும்தான் இப்போ நம்ம கையில் கொடுக்கப்பட்ட திட்டம். இயேசு பிறக்கிறதுக்கு நான் ஒன்றும் செய்ய வேண்டாம், இயேசு பிறந்துட்டாரு. இப்போ இயேசு வர்றதுக்காக நான் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் ஒரு திட்டம் இருக்குது. இயேசு இந்த பூமி இங்கே என்ன செய்யப்படணும்? சத்தமாக சொல்லுங்க,
அறிவிக்கப்பட வேண்டும். அதுதான் கடைசி காலம். இயேசுட்ட போய் ஒரு பில்டிங் காட்டுறாங்க, பாருங்க எவ்வளவு நல்ல பில்டிங் இருக்கு அப்படின்னு சொன்னா, அவர் சார் ஒரு கல்லு மேல ஒரு கில்லாம எல்லாம் இடிக்கப்பட்டு போகுது. உடனே எப்போது சம்பவிக்கும் அப்படின்னு கேட்டவுடனே அவரு அப்படி கேட்ட உடனே தம்முடைய வருகையை குறித்தும் கடைசி காலத்தை குறித்து என்ன செய்யறாரு, அவங்களுக்கு போதிக்கிறார். காண்பிக்க போறேன், பிரசங்கம் பண்ண போறேன், காலம் நெருங்கிருச்சுன்னு பேசுறாரு. யுத்தத்தை செய்தி கேள்விப்படுவீங்க, ஜாதிகளுக்கு விதமாக ஜாதிகள் எழும்பும், பூமி எதிர்ச்சி உண்டாகும், கொள்ளை நோய் வரும், இதெல்லாம் கேள்விப்பட ஆரம்பிப்பீங்க. ஆனால் முடிவு உடனே செய்யாது, வராது. அது முடிவு கிடையாது. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும், அப்பொழுது முடிவு வரும். எத்தனை பேர் இயேசு வரன்னு காத்துக்கிட்டு இருக்கிறீங்க? வரப்போறாரு, உண்மைதான். ஆனால் பெரிய பிளான் இருக்குது. ராஜ்யத்தின் சுவிசேஷம். இயேசு இந்த உலகத்துக்காக என்ன பண்ணார்? இந்த மனுக்குலத்துக்காக தம் ஜீவனை கொடுத்தார். அந்த செய்தி என்ன செய்யப்படணும்? அறிவிக்கப்படணும். அது அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சபை பெருசாகும், பெரிய நிலம் வேணும், பெரிய சபை கட்டப்படணும், செய்தி பல மீடியா வழியாக அனுப்பப்படணும். ஏதோ ஒரு வழியில் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட நான் கொடுக்கிற ஆளாக இருக்க வேண்டும். அதற்காக தேவன் என் கையில் செல்வத்தை கொண்டு வருவார் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். எகிப்தின் செல்வம் யோசேப்பின் கையில். நான் சொல்றேன், ஜாதிகளின் செல்வத்தை கர்த்தர் கையில் கொண்டு வருவார். இயேசு நாமத்தை நம்புறீங்களா நீங்க? ஆனால் ஒரே ஒரு திட்டம், தேவ திட்டம், உங்க பிளான் இல்லை. நான் காண்பிக்க போறேன். அதுக்காக நமக்கு பிளானே வேணாம் நான் சொல்லவில்லை, பார்க்க போறோம் 3 செஷன்ல. ஆனால் பிரதானமாக ராஜ்யம் இந்த ஆண்டு அறிவிக்கப்படணும். இங்கே நிறையா இப்போ நாம் இருக்கிறோம். இங்கே நான் சொன்னேன் இல்லையா, நான் நின்று பிரசங்கம் பண்ண இந்த ஸ்டேஜ் பண்ணுறதுக்கு 80,000 ஆச்சு. நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? அமைதியாக இருக்கிறீங்க? நல்லா இருக்கா? சரி, ஓகே. அப்போ அது இப்படி கூட பண்ணலாம், ஒரு கல்லை போட்டு நின்று பிரசங்கம் பண்ணலாம். நல்லா இருக்காது இல்லையா? ஓகே. அப்போ எப்படி இருக்குது? அப்படி தான் கொண்டு போகணும் சுவிசேஷத்தை. பாருங்கள், நம்ம எப்பயுமே கடவுளை சரியான விதத்தை நாம் காண்பிக்க வேண்டும். வரப்போகிற சந்ததி என்ன செய்கிறாங்க? அதை பார்க்குறாங்க. இந்த கடவுள்கிட்ட போனோம், இருக்கிறதையும் பிடுங்கி விட்டு போச்சடா அப்படின்னு காமிக்கக்கூடாது. அழகாக காட்டணும், அலங்காரமாக காட்டணும், கத்தட்ட வந்தால் என்ன ஆகுன்னு காட்டணும். அப்போ ஒவ்வொரு காரியத்துக்கும் நாம் இந்த சுவிசேஷத்தை ஒருவேளை இந்த பட்டணம் முழுவதும் அறிவிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுக்கு என்ன செய்யப்படணும்? ஒரு மகால் பிடிச்சி நடத்துகிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக என்ன வேணும்? செல்வம் வேணும். கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். நான் ஒரு சாட்சியை கேள்விப்பட்டேன் பாருங்கள். 2 மிகப்பெரிய ஊழியக்காரர்கள் இந்த உலகத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹென்னத் கோப்லண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹென்னத் கேயின் மூலமாக வந்தவர். இன்னொருத்தர் ரெயின்ஹார்ட் போங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆப்பிரிக்க தேசத்தில் சுவிசேஷத்தை அறிவித்தவர். அவர் போய் பிரசங்கம் பண்ணார்னா, அவர் போனார்னா ஒரு கூட்டத்தில் 5 லட்சம் 10 லட்சம் பேர் இருப்பாங்க. நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஏக்கர் கணக்கு ஆட்கள் நிற்பாங்க. நான் சொல்கிறேன், நம்ம ஒரு ஊரில் ஒரு 1000 பேர் இருக்கிற கூட்டத்தில் நடத்துக்கிறது எவ்வளோ பணம் செலவழியும் யோசித்து பாருங்கள். இப்போ 5 லட்சம் பேர் வந்து சுவிசேஷத்தை கேட்டுட்டு போகிறான், அதுக்கு எவ்வளோ பெரிய பொருள் செலவழிக்கப்பட வேண்டும்? சிந்திச்சு பாருங்கள். எவ்வளவு ஏக்கர் கணக்காக லைட்டு இது பண்ணணும், வாட்டர் சப்ளை பண்ணப்படணும், அவங்களுக்கு பைபிள் கொடுக்கப்படணும். விளையாட்டு இல்லை. அப்போ எத்தனை பேர் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணப்பட்ட சத்தியத்தோட மனம் பொருந்துறீங்க? ஆமாண்டவர், நான் நம்புகிறேன் இந்த கடைசி நாட்களில் இயேசு பிரசங்கிக்கப்படுவதற்காக நான் செல்வத்தை கொடுக்குற ஆளாக இருக்க வேண்டும். இன்னும் பார்க்க போகிறேன், நிறைய கேள்விக்கு பதில் வரப்போகுது. கொடுக்குற ஆளாக இருக்கணும். நான் விரும்புகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்வீர்கள் என்றால் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் கையில் செல்வத்தை கொண்டு வருவார். ஆமென்.